ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ ஒரு வழியாக ஆக்ஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ எந்தெந்த பிளேயர்ஸ் எந்தெந்த டீம் போயிருக்கான்னு எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து அந்த டீம் காம்பினேஷன்ஸ் எப்படி செட் ஆயிருக்கு ஒரு டீமுக்கும், பர்ஸ் கம்மியாக போன டீம் எப்படி எடுத்திருக்காங்க, பர்ஸ் அதிகமாக இருந்த டீம் எப்படி எடுத்திருக்காங்க, அது மாதிரி ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வழக்கம் போல் வந்து டாபிக்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ டாபிக்ஸ் பார்க்குறப்ப வந்து கிரீன் அண்ட் பத்திரானா அட் தி டாப், அண்ட் தென் 2 uncapped players 3 and 4. ஸோ இவங்களாம் தான் வந்து டாபிக்ஸு. ஸோ அப்படி பார்க்குறப்ப வந்து நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் கிரீன் வந்து அதிகமாக போவார் அப்படின்னு. பட் ஆனால் இதில் என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, ஒன்றும் இல்லை, சர்ப்ரைஸ் இல்லை, பட் இருந்தாலும் மென்ஷன் பண்ண வேண்டியது வந்து ஃபாரினர்ஸில் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் ஐபிஎல்ல 25.2 அப்படிங்கிறது அதிகம். ப்ரீவியஸ் பெஸ்ட் வந்து பேட் கமின்ஸ் இருந்துச்சு, அப்புறம் ஸ்டார்க் அதுல அந்த ஐபிஎல்ல பீட் பண்ணாரு. ஸோ இப்போ வந்து அகைன் வந்து கிரீன். ஆஸ்திரேலியன்ஸுக்கு ஒரு இதுதான் லக்கு தான் சொல்லணும். ஸோ வாட் டு யூ திங்க்டா? ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு பிளேயர், அதாவது வந்து கிரீன் 25.2 அண்ட் தென் பத்திரானா, பிரைஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதாவது பிரைஸை பத்தி பேசுவோம், ஒர்த்தா இல்லையா அந்த பிரைஸுக்கு, இன்னொன்று வந்து டீம்ல செட் ஆகிறாங்களா இல்லையா அப்படிங்கறதே சொல்லிடு. கிரீன் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், ஆக்ஷன்ல ஹையஸ்ட் பிரைஸ் பார்க்க போறது கிரீன் தான். அதே மாதிரி எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி சிஎஸ்கேவுமே ஒரு லெவல் வரை போனாங்க. கிரீனுக்கும் அவங்க எங்க ஃபிட் பண்ணிருப்பாங்கன்னு தெரியல, ஆனா ஒரு லெவல் வரை போனாங்க. அண்ட் தென் என்ன பொறுத்த அளவுக்கு வந்து கிரீன் வந்து சிஎஸ்கேக்கு வராது, நல்லதுதான் சொல்லுவேன். அது டாப் ஆர்டர்ல வந்து கொலாப்ஸ் பண்ணிட்டு ஃபினிஷராகவும் கிரீன் எல்லா இடத்துல T20s அப்படி ஆடலங்கிறப்போ அது, ஆனா கேகேஆருக்கு அது ரொம்ப தேவை. நம்பர் 3ல கிரீன் மாதிரி ஒரு பிளேயர் ஓப்பனிங் ஆட வைப்பாங்கன்னா, நம்பர் 3 தான் மோஸ்ட்லி ஆடுற ஸ்லாட். அந்த பத்திரனான் அடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் ஓவர் பிரைஸ்டா தான் தெரியுது. பத்திரனா நல்ல பவுலர் தான், ஆனா 18 crores கொஞ்சம் ஓவர் பிரைஸ்டான்னு தோணுது. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பத்திரானா வந்து ஓவர் பிரைஸ் ஆனது காரணம் வந்து மேபி வந்து கேகே ஒரு மாதிரி டெஸ்பரேட்டா இருந்தாங்கிறது தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அது நிறைய டீம் சப்போர்ட் பண்ணாங்க. ஆமா, இன்னொன்னு பாத்தியா, ஒரு போஸ்டோட அது நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் வீடியோல கூட, பத்திரா ரிலீஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்ச உடனேயுமே வந்து கேகேஆர் வெரி கீன் டு கெட் பத்திரானா. ஸோ அதனால ஒரு 4-5 கோடி, எனக்கு என்னன்னா நான் நினைச்சது வந்து 10 மேக்ஸிமம் 12 அவ்வளவுதான் நினைச்சேன். 10 to 12 டீசென்ட்டா இருக்கும். ஸோ 6 to 8 crores வந்து ஓவர் பிரைஸ் தான், பட் அவங்க பட்ஜெட்டுக்குள்ள வந்துருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆனா எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான், கேகேஆர் வந்து கேம் கிரீனுக்கு ஆல் அவுட் போக போறாங்க, பத்திரனாக்கு ஆல் அவுட் போக போறாங்கிறது எக்ஸ்பெக்டட் தான், பெரிய சர்ப்ரைஸ்ங்கிற மாதிரி எதுவும் இல்ல. கரெக்ட். ஆக்சுவலி அவங்க வந்து பேக்கப்பா வந்து இப்ப முஸ்தபிசூர் எடுத்திருக்காங்க. முஸ்தபிசூருமே 9.5 ஆர் 9.75 நினைக்கிறேன். 9.2 நினைக்கிறேன். அரௌண்ட் 9.2 இருக்கும். அதுவுமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், அது காரணம் சிஎஸ்கே பிட் பண்ணாங்க, 9 வரை பிட் பண்ணாங்க. ஆமா, ஏன்னா சிஎஸ்கேவும் டெஸ்பரேட்டா இருந்தாங்க. டெஸ்பரேட் என்னன்னா சிஎஸ்கே பத்தி ஃபுல்லா பார்க்கும்போது கூட பேசிக்கலாம். சிஎஸ்கே அடுத்து பேசும்போது பேசலாம். கேகே லைனப் வந்து பாப்போம். இப்போ மேபி அந்த 3 பிளேயர் வந்து 3 பிளேயர் எடுத்திருக்காங்க. ஐ மீன் டாபிக்ஸ் அந்த 3 பிளேயர் கேகேஆர் பொறுத்தவரை கரெக்ட்டா? இந்த 3 பேருமே முதல்ல பிளேயிங்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறியா? இல்ல, எனக்கு தெரிஞ்சு பத்திரனா முஸ்தபிசர் ஆட முடியாதுங்கிற மாதிரி இருக்கு. நம்ம சும்மா பிளேயிங் லெவல் மாதிரி பார்க்கலாம். அவங்க ஃபின்னாலன் டிம் சைபர் 2 பேருமே எடுத்திருக்காங்க. எப்பயும் போல அவங்க ஒரு விக்கெட் கீப்பர் எடுக்கிற மாதிரி. இப்போ அவங்கள வச்சு ஓபன் பண்ணாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா கேம் கிரீன் கண்டிப்பா ஆடி ஆகணும், நரேன் ஆடி ஆகணும், பத்திரனாவும் ஆடி ஆகணும். இங்கே இருக்கு. ஆக்சுவலா போவலும் ஆடுறது தான் என்னை கேட்டா கரெக்ட். அதனால அவங்க மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு எப்படி போனா நரேன் ரஹானேங்கிற மாதிரி போவாங்க. இன்கேஸ் சுனில் நாராயண் ஓப்பனிங் ஆடுற மாதிரி இருந்துச்சுன்னா 1 down பத்திரனா, 2 down ரகுவன்ஷி கீப்பிங் பண்ணுவாருங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ல சொல்றேன். இன்கேஸ் ரகுவன்ஷி கீப்பிங் பண்ணலன்னா அகைன் அவங்க யாராச்சும் ஒரு ஃபாரின் விக்கெட் கீப்பர் போகணும். அந்த தேஜஸ்வி மாதிரி ஒரு, எனக்கு என்னமோ வந்து என்ன தோணுதுன்னா, இப்போ வந்து அவங்க 2 கீப்பர் எடுத்திருக்காங்க ஆக்சுவலி கரெக்ட்டா, ஃபின்னாலன் அண்ட் டிம் சைஃபர்ட். அது ஒன்னு பேக் மாதிரி வச்சுக்கலாம்.
இல்ல ஆனா இப்ப நீ ஒரு பிளேயர் எடுத்தா ரகுவன்ஷிக் பேக்கப்னு கூட பேசலாம். இப்ப 2 பிளேயர்னால மேபி ஒரு பிளேயர் கண்டிப்பா ஆட வச்சுட்டு அந்த ஒரு பிளேயர் தான் பேக்கப் யோசிச்சாங்களோ அப்படி இருக்கலாம். அப்படிதான். ஆனா அதாவது என்னன்னா ஒரு பிளேயர் ஆடுறாங்கன்னா, ஆனா அவங்களுக்கு ஃபாரின் ஸ்லாட் கீழ 10 ரன் ஆடியே ஆகணும். அப்ப சுனில் போவல் நரேன் வாட் அபௌட் போவல்? போவல் மேபி டிராப் பண்ணுவாங்களா? அது அந்த ஒரு காம்பினேஷன் கூட யோசிச்சு பார்க்கலாம் மேபி. இல்ல ரகுவன்ஷியுமே இது வந்து ரகுவன்ஷி கீப்பிங் பண்றாருங்கிறத வச்சுதான். இல்லன்னா தேஜஸ்வி சிங்ங்கிற ஒரு நல்ல பேட்ஸ்மேன் ம். எடுத்திருக்காங்க. ஆமா, விக்கெட் கீப்பிங் ஆனா அவர் ஆடினார்னா நம்பர் 5ல ஆடுவாரு. அப்ப நம்பர் 6 ரிங்கு, நம்பர் 7 ரமன்தீப்ங்கிற மாரி போற மாரி இருக்கும். ஆமா. இன்கேஸ் இப்படி ஆடுனா மேபி இவங்க இந்த மாரி ட்ரை பண்ணிட்டு மேலேயும் ஃபின்னாலன்னு டீம் சைஃபர்ட் எடுக்கலன்னா அவங்க மேபி முஸ்தபிசர் அண்ட் போத் ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர்ஸையும் யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் ஓகே. இதுதான் டாப் 6ஆ இருக்கும். நம்பர் 4ல ரகுவன்ஷி, நம்பர் 5ல மேல அங்க ஆடலன்னா தேஜஸ்வி சிங். இல்ல மேலே டீம் சைஃபர்ட் அந்த மாரி ஆடிட்டாங்கன்னா, இன்ஃபாக்ட் அவங்க சொல்லப்போனா ராகுல் திரிபாதியே எடுத்திருக்காங்க, ரச்சின் ரவீந்திராவும் எடுத்திருக்காங்க. அதெல்லாம் டாப் ஆர்டர்ஸ்க்கு மோஸ்ட்லி பேக்கப்ஸ் மாரி. ரஹானேக்கு பேக்கப்ஸ் ஆமாமா. ஏன்னா நம்ம எடுத்து திரிபாதி ஆல்ரெடி பேசியிருந்தோம். திரிபாதி அட் நம்பர் 3 வந்து நல்ல பை தான் அப்படின்னு. இதுல என்ன அப்படின்னா, நான் என்ன பார்க்குறேன்னா, இப்ப நீ ராமன் பவல் அந்த இடத்துல இல்லங்கிறப்போ கொஞ்சம் ஸ்லைட்டா வீக்கரா இருக்க மாரி இருக்கு. அதாவது வந்து டெத்ல அத பினிஷ் பண்றதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அலாங் வித் அதான் அலாங் வித் ரிங்கு வந்து ரமன்தீப்புக்கும் ரிங்கு, பவல், ரமன்தீப்க்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ரிங்க் போவல் ரமன்தீப் ஒரு மாரி நல்ல எஸ்டாப்ளிஷ்ட் சைடா தெரியற மாரி இருக்கு. ஏன்னா ம். ரமன்தீப் நல்லா ஹிட் பண்ணியிருக்காரு கிடைச்ச சான்ஸ்லலாம். ஆனா பெரிய இன்னிங்ஸ் ஆடினதில்ல. பெருசா எக்ஸ்போஸ் ஆனதில்ல. த்ரெட்ஸ்க்குலாம் சிச்சுவேஷன்ஸ்க்கு. ஸோ அடுத்து பவுலிங் லைனப்ன்னு பார்த்தா அப்படின்னா 2 ஸ்பின்னர்ஸ். அத விட்டுட்டு ராணா, வைபவ் அரோரா, பாத்தீங்கன்னா பத்திரானா இப்படிதான் வரும் அவங்களுக்கு. கேம் கிரீன் கேன் கேம் ஆல்சோ கிரீன் பவுல். ஆமா. நான் என்ன பார்க்குறேன்னா வந்து ஆ கேம் கிரீன், பத்திரானா அண்ட் சுனில் நரேன் 3 ஸ்பாட் ஃபிக்ஸ்டு. அந்த ஒரு ஸ்பாட்டுக்கு தான் வந்து டாப் ஆர்டர்ல ஃபின்னால டீம் சேவட் அப்படி போறாங்களா? இல்ல வந்து மிடில் டெத் பவுலிங் முஸ்டபிஷர் வேணுமா? இல்லன்னா ஃபினிஷ் பண்றதுக்கு வந்து உனக்கு ஆல்ரெடி பாத்தீங்கன்னா சொல்லுங்க. அண்ட் தென் சுனில் நரேன் மேல ஆனா உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷனும் கிடைக்கும். நம்பர் 7 ரமன்தீப் ஆடுறாருன்னா 5 பவுலர்ஸ் எடுக்கலாம். சுனில் நரேன் சேர்க்காம 5 பவுலர்ஸ்ங்கிற போது வருண் சக்கரவர்த்தி, வைபவ் அரோரா, ஹர்ஷித் ராணா மேபி அவங்க முஸ்தாபிசரையும் ஆட வைக்கலாங்கிற மாதிரி பார்த்தாங்கன்னா அது இன்னும் பெட்டரா இருக்கும். அப்போ மேல ஃபாரினர் எடுக்காம ஆட விட்டாங்கன்னா. சரி நான் எப்படி பார்க்குறேன்னா, பேட்டிங் வந்து அந்த அளவுக்கு ஏன்னா, நீ ரஹானே அண்ட் ரகுவன்ஷி அங்கேயும் ஃபயர் பவர் இல்லன்னு தோணுது. ஃபயர் பவர்னா அந்த T20 கப் ஒரு கிடைக்குமான்னு தெரியல. நீ போவல் இல்லாத ஒரு ஃபினிஷிங் வந்து அந்த அளவுக்கு எப்படி சொல்றது? எக்ஸ்ப்ளோசிவா இருக்காது. இன்ஃபாக்ட் போவலுமே வந்து ரசல் இருக்கப்ப உனக்கு ஷேடோல விளையாண்டுட்டு இருந்தாரு. இப்ப மெயினா பவல் தான் மெயின். ஏன்னா இன்ஃபாக்ட் ராஜஸ்தான் இருந்தப்ப கூட ஹெட்மேயரோட தான் பேரப் பண்ணி ஆடிட்டு இருந்தாரு. முன்னாடி சிங்கிளா டெல்லி ஆட இருந்தா கூட பிரச்சனை இல்ல. சான்ஸ் கிடைச்சதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் கேகேஆர் என்ன பொறுத்தளவுக்கு வந்து பவுலிங் ஸ்ட்ராங்கா இருக்கு. பேட்டிங் எல்லாமே டாப் ஆர்டர் கூட ஓகே. ஃபினிஷிங் வந்து ஓரளவுக்கு தான் இருக்க ஓவல் மாரி ஆடியா இருக்கு. ஆடினா பெட்டரா இருக்கும். தென் கீழே ம். பவுலர்ஸுமே எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு தேவையானது ஹர்ஷித் ராணா, வைபவ் ஒரு ரீசெண்டா போடுவாங்க. வேணும்னா ஆமா. உம்ரான் மாலிக்கும் இருக்காரு. வேணும்னா அவரையுமே எடுத்துப்பாங்க. ஆனா இது வந்து ஹிட் ஆர் மிஸ் தான். என்ன பத்திரானா டிட்ன்ட் டூ வெல் லாஸ்ட் டைம். மேபி வைபவ் அரோரா அண்ட் பத்திரானா ராணா இல்லைன்னா அவங்க முஸ்தாபிசருக்கு போக சான்ஸ் இருக்கு. அதனால எடுத்திருந்தாங்க ஆக்சுவலி. பத்திரானா பிராவோ மேபி அங்க இருக்கனால வந்து ஐ திங்க் என்ன நடந்திருக்கும்னா பத்திரானா ட்ரெயின் பண்ணலாம் நினைச்சு எடுத்திருக்கலாம். ஒர்க் அவுட் ஆகலைன்னா முஸ்டபிசர் வேணும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். 2023 சிஎஸ்கே ஸ்குவாட் பார்த்த மாதிரி சொல்றேன். ஆக்சுவலா அது என்ன சொல்ல போனா ரச்சின் ரவீந்திரா போயிட்டாரு. ராகுல் ஆமா. திரிபாதி. அதனால அது அப்படி தென் போயிருச்சு. இன்னும் ஒரு அன்கேப் பிளேயர் இருப்பாரு. அது பேர் மறந்துட்டேன் நினைக்கிறேன். யாரு? ஐயோ பேர் மறந்துட்டேன். எஸ்ல கூட ஆரம்பிக்கும்ல. இது சொல்றியா? கேகேஆர்லயா? கேகேஆர் ஆல்ரவுண்டர் ஆக்சுவலி.
ஸ்பின் பவுலிங் சரி, ஓகே. நம்ம அடுத்து ஓகே ஓகே ஃபைன். தெரியல. சபாஷ் அகமதா. சபாஸ் அகமது ஓகே, சரி, ஓகே. அத நம்ம அடுத்தது அடுத்த நிறைய பார்க்கலாம். பேர் இருந்து எடுத்திருக்காங்க. ஓகே, சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கேட்க பட் மெயின் இதுதான் ஆக்சுவலி. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் மூவ் ஆன். மேபி அடுத்து நம்ம ஃபேவரட் டீம் சிஎஸ்கே பார்த்துருவோம். ஓகே, சிஎஸ்கே பார்த்துட்டா 2 பெரிய பைஸ், சர்ப்ரைசிங் பைஸ் ஆக்சுவலி. போவாங்கன்னு தெரியும். நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம் கார்த்திக் ஷார்மா, பிரசாந்த் வீர்லாம். ஆனா இந்த அளவுக்கு போயிருப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கல. எனக்கு தோணுச்சு 2 பேரும். எனக்கு என்ன தோணுச்சுன்னா பிரசாந்த் வீர் அண்ட் கார்த்திக் ஷார்மா 2 பேரும் பிட் வரும் அப்படிங்கிறது தோணுச்சு. சிஎஸ்கே போக சான்ஸ்ங்கிறது பேசியிருந்தோம் நம்ம. என்ன அப்படின்னா கொஞ்சம் அந்த ஒரு ஓவர் பிரைஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஓவர் பிரைஸ் தான் ஆக்சுவலி. தே காட் பிளேட்ங்கிற மாதிரி மித்த டீம்ஸும் வந்து பிட் பண்ணி டெஸ்பரேட்டா இருக்காங்கன்னு தெரிஞ்சு கொஞ்சம் பிரைஸும் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. வேற யாரும் இல்ல, காவியா மரம் தான். வேற யாரு? சிரிப்பு வேற லாஸ்டா. அது என்ன சொல்றேன் அப்படின்னா, அவன் ஒரு மீன் வேற போட்டிருந்தாங்க. அதான சொல்றேன். ஆனா அதே ரிப்பீட் ஆகும்னு சொல்ல முடியாது. அது ஃபேன்ஸ் போடுறது என்னங்கிறது டைம் ஒன்லி டைம் வில் டெல். இப்படி போகும்னு நம்மளால சொல்ல முடியாது, அப்படி போகும்னு சொல்ல முடியாது. இன்னொன்னு வந்து டு பி ஃப்ராங்க் வந்து சிஎஸ்கேவோட டாப் 5 வந்து செட் ஆகி தான் இருந்துச்சு. நமக்கு வேணுங்கிறது வந்து ஃபினிஷர்ஸ் அப்படின்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். அதாவது தோனி பிளேயிங் நாட் பிளேயிங் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி வச்சுக்கிட்டே வந்து ஃபினிஷிங் வந்து என்ன பண்றது அப்படிங்கிறப்பதான் ஸ்டார்டிங் ரசல், மேக்ஸ்வெல், லியாம் லிவிங்ஸ்டன், பிரேசில் அப்படி பேசிட்டு இருந்தோம். இல்ல அவனுக்கு கீழே வந்து கோட்ஸி இல்லட் அந்த மாதிரி, இல்ல அவனுக்கு இன்னொரு ஒரு அபினவ் மனோகர் அந்த மாதிரி இந்தியன் பிளேயர் போறாங்களா அப்படின்னு. ஸோ இந்தியன் தான் போயிருக்காங்க இப்போ. ஸோ இப்படி பாக்குறப்ப வந்து உனக்கு பிரசாந்த் வீர் வந்து கண்டிப்பா ஆடுவான்னு தோணுது. ஏன்னா வந்து பவுலிங் 4 overs, பவுலிங் மெயின், அந்த ஸ்பின் பவுலிங் வேணும். அண்ட் தென் வந்து அந்த ஒரு லைக் டு லைக் ரீப்ளேஸ்மென்ட்ங்கற மாதிரி தான் ட்ரை பண்ணிருக்காங்க. ஆமா, அப்படிதான் ட்ரை பண்ணிருக்காங்க ஆக்சுவலி. ஸோ இன்னொரு என்னன்னா வந்து கார்த்திக் சர்மா ஆடுவான்னு வச்சுக்கோ. ஸோ ஃபினிஷிங் வந்து மோர் டுவர்ட்ஸ் இந்தியன் தான். இந்தியன்ஸ் தான். ஏன்னா உனக்கு பிரவிஸ் மேல போயிட்டு அவங்க பவுலிங்ல தான் நூறும் பிரவிஸும் கண்டிப்பா ஆடும்போது அவங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ல ப்ரிஃபர் பண்ணலாம். இன்னும் இன்ஃபேக்ட் அகில் ஹுசைனும் எடுத்திருக்காங்க. அகில் ஹுசைன் பிளேயிங் லெவல்ல இருப்பாரா, இன்க்ளூடிங் பிளேயிங் இம்பாக்ட் சேர்த்து பிளேயிங் டூல்ல இருப்பாராங்க டவுட் தான். அகில் ஹுசைன் எனக்கு டவுட் தான் தோணுது. ஏன்னா பிரவிஸ், இன்னிஸ், நூர் 3 பேர் வந்து கன்ஃபார்ம் தோணுது. இன்னும் ஒரு ஆள் வந்து மேபி நான் சொல்றேன் நினைக்கிறது ஜெய்மி ஓவர்டனா இருக்கலாம், இல்ல மேட் ஹென்ரியா இருக்கலாம். அந்த ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷன் தான் போவாங்க. ஏன்னா பிரசாந்த் வீரும் அந்த ஒரு ஸ்பின் பவுலிங் இருக்கு, அண்ட் தென் நூர் இருக்கு. அப்படிங்கிறப்போ ஐ டோன்ட் திங்க் டெத் போறதுக்கும் ஆக்சுவலா டெத் பவுலிங்ல இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிருக்கணும் சிஎஸ்கே. இல்ல ஆமா, நமக்கு வந்து ப்ராப்ளமா இருந்ததே வந்து என்னன்னா நியூ பால்ல போட ஆள் இருக்கு, டெத் பவுலிங் போட ஆள் இல்ல. டாப் ஆர்டர் நல்லா இருக்கு, ஃபினிஷிங் ஆள் இல்லை அப்படின்னு போனோம். இப்போ ஃபினிஷிங் வந்து நல்ல பிளேயர் எடுத்திருக்காங்க. பட் வி கான் சே தே வில் டெலிவர். தே மே டெலிவர், தே மே நாட் டெலிவர். ஏன்னா இந்த இது புதுசு. நான் ஏன் சொல்றேன்னா இப்போ வந்து ரியான் பராக் எடுத்துப்போம். என்னடா நியூ அப்ரோச் தான். ஆமா, ஒரே சீசன் தான். அந்த தீபக் ஹூடா, விஜய் சங்கர், ராகுல் திரிபாதி, நானும் பார்த்தேன் அந்த ட்ரியோ எல்லாம் போட்டு. அதாவது வந்து ட்ரியோ which capable of doing it. Last year on paper la Rahul Tripathi is proven in IPL contender for all IPL. அதான் சொல்றோம் நம்ம, ராகுல் திரிபாதி அந்த ஒரு ஃப்ளோ கிடைச்சு அப்படின்னா டெட்டி பேர் அப்படின்னு. பட் இந்த வட்டம் பாத்தியா ஹூடா அன்சோல்டு 3 times. விஜய் சங்கரும் அன்சோல்டு நினைக்கிறேன். அது எவன் கொடுத்தான்னு தெரியலடா. ஹூடா ஆக்சிடென்ட் நான் எடுப்போம்னு சொன்னது சும்மா சொல்லி பார்த்தேன். Pratish also got a bit actually. Back to CSK. சர்ஃப்ராஸ் கான் ஒரு ரொம்ப நல்ல பை. பேக்கப்பா தான் வச்சிருப்பாங்க, ஆனா ரொம்ப நல்ல பை, டிசர்விங். நான் ஒரு உண்மையை சொல்லவா, இப்ப நீ வந்து ஒருவேளை ரொம்ப இதுதான்
டூபே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலன்னா கூட சர்ஃப்ராஸ் கான் வந்து அந்த இடத்துல வாய்ப்பு இருக்கு. ஆட வைக்கலாம். நான் வந்து நான் என்னோட என்னன்னா, நீ பிளேயிங் 11 செட் பண்ற பிரைஸ பார்க்கக்கூடாது. இப்ப டூபே வந்து 12 ஆர் 13 12 க்ரோஸ் ஐ திங்க். சர்ஃப்ராஸ் 75 எப்படி டிரா பண்ற அப்படி பார்க்கக்கூடாது. அதே மாரி கார்த்திக் சர்மா ஃபிட் இன் ஆகல அப்படின்னா, ஃபிட் இன் ஆகல அவ்வளவுதான். யோசிக்க கூடாது. ஏன்னா பிளேயர் டூபே வேணும் தான் எடுக்கிறோமே தவிர பிரைஸ் ஆமா. இவ்வளவு பிரைஸ் பிரைஸ் டேக் வந்து 8 ஆர் 9க்கு எடுத்திருக்கலாம். அண்ட் தென் எஸ்ஆர்ஹெச் வந்து கொஞ்சம் கூட்டி விட்டாங்க. 2 பேத்துக்குமே எஸ்ஆர்ஹெச் வந்தாங்க ஆக்சுவலி. 14 வரை அதனால அந்த இது நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்பயுமே வந்து பிரசாந்த் இது ஓகே. கார்த்திக் சர்மா எடுத்தே ஆகணுங்கிற அவசியம் இல்ல. ஏன்னா அவனுக்கு சர்ஃப்ராஸ் இருக்கான். எம்எஸ்டி கூட வில் பிளே. அப்படிங்கிறப்ப உனக்கு அந்த ஒரு டெத் ட்ரை பண்ணலாம். உர்வில் பட்டேல் நம்ம வந்து மறந்தே போயிட்டோம் பிளேயிங் 11ல. என்ன சொல்றேன் அப்படின்னா, அந்த ஒரு டெத் பவுலிங் யாராச்சும் இல்லாட்டி ஹிட் த டேக் நாக்கியா மாதிரி மேட் ஹென்றி வந்து நியூ பால்ல நானும் நியூசிலாந்து ஃபேன் தான். மேட் ஹென்றி எனக்கு 10 போல்ட விட மேட் ஹென்றி பிடிக்கும். 10 போல் பிடிக்காத இல்ல, மேட் ஹென்றி கொஞ்சம் ஃபேவரட்னே சொல்லலாம் நியூசிலாந்து பவுலர்ஸ்ல. ஆனா நியூ பால்ல போடுற பவுலர்ஸ், நியூ பால்ல செமையா போடுவாரு. இந்தியாவே நிறைய தடவை கதற விட்டுருப்பாரு. நியூ பால்ல வந்து நல்லா வந்து எனக்கு பொறுத்த நியூசிலாந்து ஸ்பேஸ்ல நியூ பால்ல வந்து they will bowl well. அது சேர்ந்து அக்கில் நல்லா போடுவார் நியூ பால்ல. அதே மாதிரி கலீல் அகமது பவுலிங் பவர் பிளே. கலீல் அகமது, அன்சுல் கம்போர் எல்லாருமே லாஸ்ட் இயரே கூட போய் கொஞ்சம் செட் ஆகாம தான் இருந்துச்சு. எல்லிஸ் நம்பி தான் இருக்கு இப்ப டெத் பவுலிங். இப்ப எல்லிஸ் நம்பி இருந்தாலும் எல்லிஸ் வந்து கேன் போல் ஒரு 3 ஓவர்ஸ் வச்சுக்கோ நீங்க. அதாவது லாஸ்ட் ஒரு 5 ஓவர்ஸ் இருக்கு. ஓகே 3 ஓவர் எல்லிஸ் போனா 2 ஓவர் போடணும். அந்த 2 ஓவர் வந்து ஒண்ணு கலீலும் மேட் ஹென்ரியா ஜேமி ஓட்டனா அவங்க ஒண்ணு ஆமா அப்படிதான் இருக்கு இப்போ. ஏன்னா இப்ப நீ அக்ரிஷன் ஆட வைக்கவே முடியாது. ஏன்னா உனக்கு டெத் பவுலிங் வேணும் அப்படிங்கிறப்ப என்ன ஆயிருது உனக்கு ஓகே அப்ப டெத் பவுலிங் வேணும் அப்ப நீ ஓட்டன் ஆடிதான் ஆகணும் இல்ல மேட் ஹென்ரி ஆடிதான் ஆகணும் ஆயிப்போச்சு. ஏன்னா மேட் ஹென்ரி நியூ பால்ல தேவை ஓல்டு பால்ல மீன் பினிஷ் மீன் டெத் பவுலிங் வேணும் அப்படின்னு எடுக்க வேண்டியதா இருந்துச்சு அப்படின்னா அங்க ஸ்குவாட்ல ஒரு பிரச்சனை இருக்குன்னு தான் இருக்கும். நம்ம அதை பேசிதான் என்ன தோணுதுன்னா மேபி நம்ம டாப் 5 ஆல்ரெடி செட்டான டாப் 5 தான். ஆயுஷ் மாத்ரே is going to open with Sanju Samson followed by Ruturaj Gaikwad, Shivam Dube, Deval Brevis. நம்பர் 6ல இல்ல இந்த இடத்துல நம்ம உர்வில் பட்டேல் ஒருத்தர் இருக்காரு. ஆக்சுவலி உர்வில் பட்டேல் இல்லாம நம்ம 5 பேசுறோம். உர்வில் பட்டேல் வந்து பேக்கப்பா தான் இருக்கும். டாப் ஆர்டர்ல யாராச்சும் நான் சொல்றேன் வந்து அந்த 6th பிளேஸ்க்கு வந்து ஒரு வேலை ஒன்னால வந்து மேக் பண்றத விட உர்வில் பட்டேல் இருக்காரு. பின்னாடி பிரசாந்த் வீர், சர்ஃப்ராஸ் கான் அந்த ஒரு மாதிரி செட் ஆகுது அந்த இடத்துல. நம்பர் 6 கார்த்திக் சர்மா, நம்பர் 7 பிரசாந்த் வீர். இது மேரி அவங்க என்ன பண்ணலாம்னா கார்த்திக் சர்மா நம்பர் 5 அனுப்பிட்டு கூட பிரேவிஸ நம்பர் 6 ஆட வைக்கலாம். ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா பிரேவிஸ் எவ்வளவு ஏர்லியர் ஆறாரோ அவ்வளவு டிஸ்ட்ரக்ஷன் ஆப்போனன்ட் டீமுக்கு வரும். நான் பிரேவிஸ வந்து டச் பண்ண வேணாம். ஆக்சுவலி பிரேவிஸ் இந்த இயருமே சில டைம்ஸ் நம்பர் 6ல எல்லாம் ஆடினாரு. என்ன பொறுத்தளவுக்கு வந்து ஒரு நல்ல ஹிட்டருக்கு வந்து அதிக பால் கிடைச்சா நல்லது. அவ்வளவுதான் இந்த இடத்துல பேசுறது. நம்பர் 4 புஷ் பண்ணாங்க. ஆமா வந்து 20 பால் பிடிக்கல 40 பால் பிடிச்சோன்னு வச்சுக்க உனக்கு இன்னும் நம்பர் கிடைக்கும் உனக்கு. அதான் நம்ம பாக்குறோம். நம்பர் 7 பிரசாந்த் வீரன் பார்க்கும்போது ஓவர்டன் எடுத்தா நம்பர் 8க்கும் செட் ஆவாரு. டெத்லயே ஒரு 2 ஓவர் போடுறதுக்கு ட்ரை பண்ணலாங்கிற மாதிரி. ஓவர்டன் தான் ஓகே ஆல்சோ பேட் அ பிட். அதாவது ஆக்ஷன் போயிட்டு வந்து டெத் பவுலிங் மேக்கப் பண்ற மாதிரி ஆயிருச்சு. அதான் பிரச்சனை. இப்ப என்னன்னா பினிஷிங் கூட ஓரளவு ஓகேன்னு தோணுது. என்னன்னா கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர், ஓவர்டன், எல்லிஸ் கூட அடிப்பான்டா பிரச்சனை இல்லடா. ஏதோ இந்த ஒரு டெப்த் இருக்குன்னு சொல்லலாம். இப்ப இன்னொரு ஒரு பிரச்சனை இருக்கு. நீ இப்ப வந்து பிரசாந்த் வீரோட 4 ஓவர் வந்து கன்னா இருந்தா மட்டும்தான் இதுதான் கம்மி பண்ண முடியும். இல்லன்னா டூவேட் வந்து ஒரு 2 ஓவர் வாங்கணும். அதான் உண்மை ஆக்சுவலி. இல்லன்னா நீ அக்கிலேஷன் ஆட வச்சு எல்லிஸ் இது அதாவது பிரேவிஸ், அக்கிலேஷன், எல்லிஸ், நூர் அப்படி ஆட வச்சு அக்கிலேஷனோட பேட்டையும் நீ வந்து இது பண்ண வைக்கணும். சொல்ல முடியுதா? மேட் ஹென்ரிக்கு பதிலா அந்த ஒரு ஆப்ஷன் வச்சு ஏதோ எனக்கு என்னமோ இந்த
டெத் பவுலிங் அந்த பவுலிங் செட்டப் அந்த 20 ஓவர் கம்ப்ளீட் பண்றதுலயே ஒரு பிரச்சனை சான்ஸ். 5th பவுலர் 6th பவுலர்ல ஒரு இது பிரச்சனை. ஆப்ஷன் போயிட்டு இதுவே பிரச்சனையா இருக்கிறது ஒரு பெரிய ஏன்னா டிஸ்அட்வான்டேஜ் தான். இப்ப என்னன்னா இப்ப வந்து அதாவது வந்து ஒரு ப்ராப்ளம் சொல்லிதான் போறோம் நம்ம. இந்த ப்ராப்ளம் மாதிரி ஃபுல்ஃபில் ஆகாத மாதிரியே ஒரு ஃபீலிங். ஆனா இப்ப டெத் பவுலிங் யாருன்னு கேட்டா எல்லிஸ்ன்னு சொல்லுவேன் நீங்க. எல்லிஸ் ப்ரூவன் அட்லீஸ்ட் டெத் நான் என்ன பவுலரா? சொல்றேன்னா ஃபினிஷிங் காச்சு பிரசாந்த் வீரா கார்த்திக் சர்மா ப்ரூவன் இல்ல, பட் தே மைட் கிளிக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஆனா டெத் பவுலிங்ல ஆப்ஷனே இல்ல. தேர் இஸ் நோ சான்ஸ். அதான் சொல்றேன். இப்ப எல்லிஸே வந்து ப்ரூவன் இன் ஐபிஎல்னு கேட்டா இல்லதான். பீடாக்கு மாதிரி தெரியாது. ஆனா எல்லிஸ் கேன் பவுல் தெரியுது நமக்கு. ஓகே எல்லிஸ் கேன் பவுல் ஏதோ பண்ணிடுவான் அப்படின்னு. அப்படிங்கிறது போது யார் சொல்றது? யாருமே இல்ல. ஓட்ட நீ வேணா 2 ஓவர் போட்டுடு. மேட் ஹென்ரிலாம் டேய் போல்ட்டே அடி வாங்குவான்டா டெத் பவுலிங். அதெல்லாம் உண்மை. போல்ட்டே நியூ பால் பவுலர் தான். நியூ பால்ல போல்ட் வில் பி டெஸ்ட்ரக்டிவ். ஃபுட்பால் ஸ்கோர் பால். எனக்கு என்னன்னா எனக்கு இப்பயுமே இப்ப நாக்கியா ஃபெர்குசன் ஆக்ஷன் இல்ல என்ன சொல்ல வரேன்னா அது மாதிரி இந்த ஒரு பேஸ் இப்ப நாக்கியா பேஸ் மாதிரி பிரைஸ்ல விட்டாங்க நாக்கியாவை. 2 crores பேஸ் பிரைஸ். அதான் சொல்றேன். இப்ப எனக்கு ஜாக்கப் டெஃபி கூட எனக்கு பிரச்சனை கிடையாதுடா. பேஸ் இல்லடா அவ்வளவாலாம். ஜேக்கப் டெஃபி நம்பர் 2 T20 பவுலர்ங்கிற மாதிரி நேம் இருக்கு. அண்ட் தென் ரீசெண்டா நம்பர் ஆனா 2 ஜேக்கப் டெஃபி, ஜாக்கரி ஃபோல்ஸ் எல்லாரும் ஒரே டீம்ல வராங்க. ஜாக்கரி ஃபோல்ஸ் எடுத்திருக்காங்க சிஎஸ்கே. அவர் ஆக்சுவலா பவுலிங் ஆல்ரவுண்டர் தான், பட் கொஞ்சம் பேஸ் அந்த அளவுக்கு இருக்காது. ஹிட் த டெக். ஏதாவது உனக்கு ஸ்விங் இல்லைன்னா சில பிளேயர்ஸ்ல அவுட்ரா என்ன பொறுத்த வரைக்கும். அது தப்பு சொல்லல. பட் இந்தியன் கண்டிஷன்ஸ்ல ஸ்விங் இருக்கு. இப்ப தீபக் சாரி அப்படிதான் கூட வச்சுக்கவே. ஸ்விங் இருந்தா மாசா இருக்கும். ஸ்விங் இல்லைன்னா டம்மி மாதிரி தெரியும். இப்ப டெத்துல என்ன இருக்கும் உனக்கு? டெத்துல வந்து அந்த இது வேணும் உனக்கு. அந்த பத்திரான எஃபெக்டிவ். ஏன்னா அந்த ஒரு ஆக்சுவலி டெத்ல வந்து பேஸோட யாக்கர் நெயில் பண்ணணும். நெயில் பண்ற பவுலர்ஸ்க்கு தான் ஆக்சுவலா ஆக்கிப் நபி இவங்க எடுத்தே எடுத்திருக்கணும். ஆக்கிப் நபி கண்டிப்பா எடுத்திருக்கலாம். இல்லன்னா அவ்வளவு போட்டு ஆகாஷ் மத்வால் அன்சால்வ்டு பிளேயர். ஆகாஷ் மத்வால் ஆக்சுவலி he has proven in MI மும்பை இந்தியன்ஸ் அண்ட் ஆல்சோ இன் ராஜஸ்தான் ராயல்ஸ். ஏன் அன்சால்வ் வேற டீம்ஸுமே எடுக்கல? சிஎஸ்கே பேஸ் பிரைஸ்க்காச்சும் எடுத்திருக்கலாம். என்ன தோணுச்சுன்னா எனக்கு என்னமோ கார்த்திக் சர்மாவோட 14 crores வந்து ஏன்னா அவனுக்கு ஹோல்டர் கிடைக்கல, முஸ்தபிஸ் கிடைக்கல. 2 பேத்துக்குமே ஆக்சுவலா ட்ரை பண்ணாங்க. 2 பேருமே கிடைக்கல. ஏன்னா இப்ப உனக்கு அப்படி கிடைச்சிருந்தா அப்படின்னா உனக்கு வந்து ஒரு மாதிரி ஹோல்டர் அண்ட் முஸ்தபிஸ் வச்சுக்கவே எப்படி தெரியுமா இருக்கும் உனக்கு? ஓகே நமக்கு வந்து எல்லிஸ், பிரெவிஸ் அண்ட் நூர் செட் ஹோல்டர் ஆடலாமா இல்ல வந்து யாரு முஸ்தபிஸ் ஆடலாமா அப்படின்னு தெரியும். இல்ல எல்லிஸ்க்கு முஸ்தபிஸ் ஆடலாமா? ஏன்னா உனக்கு வந்து நியூ பால்ல வந்து உனக்கு வந்து ஹோல்டரும் போடுவான், இவனும் போடுவான், கலிலும் போடுவான், கம்பல் கூட போட வைக்க முடியும். சோ உனக்கு அந்த ஒரு மாதிரி கார்த்திக் சர்மா ஒரு 14 இல்லாம ஹோல்டர் ஒரு எவ்வளவு போனா 7 ஐ திங்க் அண்ட் முஸ்தபிஸ் 9.2 அந்த ஒரு 14 இங்க ஏன்னா மேத்யூ ஷாட் தேவையில்ல. அந்த அந்த ஒரு அந்த மாதிரி தெரியல. இல்ல ஃபினிஷர் மாதிரி ட்ரை பண்றாங்களா என்னங்கிற மாதிரி தெரியல. மேத்யூ வேல் அந்த மாதிரி. அதுவும் ஒரு இது இருக்கு. ஆக்சுவலி என்னன்னா மேத்யூ ஷாட் நீ ஆட வச்சுட்டு பிரெவிஸ், மேத்யூ ஷாட், எல்லிஸ் அண்ட் தென் நூர் அப்படி போயிட்டு கொஞ்சம் இன்னும் டெப்த் பண்றது. எனக்கு இந்த மாதிரி மேட் ஹெண்ட்லாம் வேணாம். நான் அன்சுல் கம்போஸ், கலீல், எல்லிஸ் வச்சு பாத்துக்கிறேன். புரிஞ்சுக்கணும். கலீலா மாதிரி லாஸ்ட் சீசன் போட்டிருக்காரு. கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நியூ பால்ல. ஆனா அவரும் சம்டைம்ஸ் அடி வாங்கக்கூடிய பிளேயர். அன்சுல் கம்போஸ் ப்ரூவன்லாம் இல்ல. போன சீசன் கொஞ்சம் போட்டாரு. அந்த மாதிரி இந்தியன் பவுலிங் லைனப் ஸ்ட்ராங்கா இருந்துட்டு ஃபாரினர்ஸ் இல்லைன்னா பரவாயில்ல. இந்தியன் லைனப்பும் நம்ம புவி, பும்ரா மாதிரி பிளேயர்ஸ் வச்சுட்டு போகல. முகமது ஷமி அந்த லெவல்ல இருக்க பிளேயர்ஸ் இல்ல நம்மள்ட்ட. சரி அதாவது டு ஃபைண்ட் அஸ் என்ன அப்படின்னா நீ மேல இருந்து பாரு. ஆயுஷ் மாத்திரே ஒரு சீசன் ஃபுல்லா ஆடினது இல்ல, முடிஞ்சு போச்சு. பிரெவிஸும் ஒரு சீசன் ஃபுல்லா ஆடினது கிடையாது. அங்கேயே 2 இன்எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதாவது சஞ்சு ஓகே, ருத்ராஜ் ஓகே, டூபே ஓகே. அது கீழே பாரு கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர் யாருக்கு ஐபிஎல்ல ஒரு வாரோட பிடிச்சது கிடையாது. மீன் டெபியூட் அண்ட் விட்டுருவோம் நம்ம. அதுக்கடுத்து பார்த்தா நேதர்லாண்ட்ஸ் ஃபுல் சீசன் ஆடினது கிடையாது. கலீல் அஹ்மத் ஆடி இருக்காரு அவ்வளவுதான். கலீல் அஹ்மத் ஆடி, அன்சுல் கம்போஸ் கூட நேற்று போன ஃபுல்லா ஆடல, 100 ஆடல. ஸோ 5 பேர் தான் உனக்கு ஒரு இது ஃபுல்லா ஆடினது.
பிளேயிங் 11ல 5 பேர் தான் ஃபுல்லா ஆடுனது. இன்க்ளூடிங் அதுல இம்பாக்ட் வந்து அதுல வந்து சஞ்சு மட்டும் தான் எத்தனை சீசன் ஐ திங்க் ஒரு 10 மேபி 10 சீசன்ஸ் இருக்கு. 2014ல டெபியூட் பண்ணாரு. 14 ஆர் 13. 5 வச்சுக்கலாம். டூபே அந்த ஒரு டாப் 3. கீழ ஆடின 100 வந்து ஒரே ஒரு சீசன் கலீல் அஹ்மத் ஒரு 5 சீசன்ஸ் ஆடி இருப்பார். பட் ஆனா அந்த அளவுக்கு டெட்லி அப்படிலாம் வர முடியாது. கன்சிஸ்டன்ட் இல்ல. எஸ்ஆர்எச்ல டிசில ஸோ இது எனக்கு என்ன தோணுதுன்னா ஹிட் ஆர் மிஸ் அவ்வளவுதான். இது எக்ஸாக்ட்டா நல்ல பிளேயர்ஸ் தப்பு கிடையாது. கிளிக் ஆனா வெரி வெரி குட் டீம். கிளிக் ஆகல ஏன் சொல்றேன்னா உனக்கு வந்து இப்ப பிரியாங்க் சரே ஹிட் ஆகலன்னு என்ன இருக்கும்? சஷாங்க் சிங், நேல் வதேரா, அது மாதிரி இந்த மாதிரி ஆயிடக்கூடாது. அவங்க அந்த ப்ரெஷர் சிச்சுவேஷன்ல கொஞ்சம் சோக் ஆன மாதிரி ஆகவும் கூடாது. அதாவது என்னன்னா அந்த அளவுக்கு போனா பரவாயில்ல. அது அதான் ஒரு ஜெயிக்க வேண்டிய மேட்ச், மஸ்ட் வின் மேட்ச், டூ ஆர் டை கேம்ங்கிற மாதிரி இடத்துல சொல்றேன். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து ராஜஸ்தானுக்கு துருஜுரன் ஹெட்மேனால ஃபினிஷ் பண்ணி கொடுக்க முடியல 9 ரன் 6 பாலுக்கு. நிறைய மேட்சஸ் அப்படி ஆச்சு ஆக்சுவலி. அதனால அவங்க வந்து குவாலிஃபை பண்ணல, ட்ரேடே பண்ணிருக்காங்க. இல்ல மேபி ஜடேஜா அந்த ஒரு லாஸ்ட்ல ஒரு 20 ரன்ஸ் அந்த ஒரு 10 ரன்ஸ் அந்த ஒரு இதை வந்து ஜடேஜா கேன் ஃபில். ஏன்னா அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ப்ரெஷர் சோக்கிங் பண்ண முடியும் அப்படின்னு. வீக்னஸ் இப்ப சஞ்சு சாம்சன் ட்ரேட் பண்ணலன்னா இன்னுமே இல்ல சஞ்சு சாம்சன் ட்ரேட் பண்ண டைனமிக்ஸ் ஒரு மாதிரி மாறி இருக்கு. உருள் படல் அங்காடிட்டு கீழே பினிஷர் ஜடேஜான் இருக்கப்ப பிரசாந்த் அவ்வளவு போயிருக்க மாட்டாங்க. அந்த டைனமிக்ஸ் மாறி இருக்கும், அதெல்லாம் ஒத்துக்கிறேன். பட் என்னன்னா உனக்கு ட்ரேட் அதாவது என்னன்னா கோயிங் இன்டு ஆக்ஷன் வி ஆர் வெரி வெரி குட். ஆனா கார்த்திக் சர்மாவோட பை வந்து ரூயின்ட் எவ்ரிதிங் நினைக்கிறேன். கார்த்திக் சர்மா பை ரூயின்ட் எவ்ரிதிங் அவ்வளவுதான். அதாவது என்னன்னா அந்த பையனுக்கு வி ஆர் ஹாப்பி அவ்வளவுதான். இதுல அதுல இருந்தது கிடையாது. முன்னாடியே கார்த்திக் சர்மா பத்தி மென்ஷன் பண்ணிருப்போம். நம்ம கேகேஆர் போவாங்கன்னு நினைச்சோம். சில டிசப்பாயின்ட்மெண்ட்ஸும் இருக்கு ஆக்சுவலி எனக்கு. அதாவது இப்ப துஷார் அகேஜா போல, துஷார் அகேஜா அன்சோல்ட் ஆக்சுவலி. ஆகாஷ் மதுவால் போல, ஆகாஷ் தீப் கடைசி 1 crore தான் போல, பேஸ் பிரைஸ் தான் போயிருந்தாரு. சிவமாவி ஐ திங்க் ஃபர்ஸ்ட் அன்சோல்ட். சிவமாவி ஓகே அன்சோல்ட் நினைக்கிறேன். ஓகே சோலங்கி நான் முன்னாடி சொன்ன பிளேயர் பிரசாந்த் சோலங்கி எடுத்திருக்காங்க கேகேஆர். அண்ட் தென் அந்த மாதிரி நம்ம நினைச்ச முக்கியமான பிளேயர்ஸுமே சில பேர் அன்சோல்டு தான். இதாண்டா சிஎஸ்கே ஓடது. சோ எனக்கு மித்த டீம்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வீக்கரா தெரியுது. பட் ஓகே இல்ல எனக்கு என்னன்னா பேப்பர்ல வீக்கர் எப்ப தெரியும் அப்படின்னா நம்ம கண்ணால பார்க்காத பிளேயர்ஸ்னால பேப்பர்ல வீக்கா இருக்கும். பேசிக்கலி என்ன அப்படின்னா நம்ம பாக்குறோம் என்னன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டே ஒரு 4 பிளேயர் தான் இருக்காங்க 7 பிளேயர்ல, சரி 11 பிளேயர்ல அப்படின்னு இருக்கும். பட் இஃப் தே கேன் டெலிவர் அந்த அவங்க பொட்டன்ஷியல் ஃபுல்லா எடுத்துட முடியுது. பிரசாந்த் எடுத்துட முடியுது அப்படின்னா கார்த்திக் சர்மா பிரசாந்த் நல்லா ஆடுற வச்சு சொல்லல, அவங்கள சொல்லல, நான் டெத் பவுலிங்கால சொல்றேன். அத நீ சொன்ன மாதிரி பினிஷிங்க்கு வந்து ஆள் இருக்கு, ஆடுவாங்கலாம் தெரியாது. நான் கார்த்திக் சர்மா பிரசாந்த் நல்லா ஆடுற கேஸ்லயுமே நம்மளால நல்லா ஆடி ஒரு 220 அடிச்சாலும் 200 அடிச்சாலும் அதை கண்டெயின் பண்ண முடியும் டெத் பவுலிங்ல. ஏன்னா மித்த டீம்ஸும் ஹிட்டர்ஸோட தான் வராங்க. மும்பையா இருக்கட்டும், ஆர்சிபியா இருக்கட்டும், பஞ்சாபா இருக்கட்டும், அவங்கலாம் ஆல்ரெடி வெல் செட் டீம். அவங்க பேட்டிங் லைனப் நல்ல டெப்த்தோட நல்ல ஹிட்டிங் எபிலிட்டியோட வர டீம்ஸை ஹர்திக் பாண்டியா இருக்காரு, டிம் டேவிட், ரொமாரியோ ஷெப்பர், சஷாங்க் சிங், ஸ்டாயினிஸ் எல்லாம் கண்டெயின் பண்ணணும்னா நம்மளுக்கு டெத் பவுலிங்ல நல்ல ஸ்ட்ராங்கான பேசஸ் வேணும். என்ன சொல்லுவேன்னா ஓகே ஐ திங்க் வந்து ஃபுல்லா நெகட்டிவ்ஸா பேஸ்ட் நெகட்டிவ்ஸ் இல்ல, இது ஒரு ஒபினியன். மேட் ஹென்ரிக்கு பர்சனலா நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். மேட் ஹென்ரி ஐபிஎல் விளையாடுறது. பட் இந்த டீமுக்கு மேட் ஹென்ரி தேவையா, டெத் ஓவர் போடணுமே அப்படிங்கிற மாதிரி பார்த்தா என்னன்னா முஸ்டபிசூர் ஹோல்டர் எடுத்திருந்தா உனக்கு வந்து மேபி மேத்யூ ஷாட்டோ இல்லைன்னா அது ரெண்டு நியூசிலாண்டர்ஸ் வந்திருக்க மாட்டாங்கன்னு தோணுது. மேபி
ஒன் ஆஃப் தேமே வந்திருக்கலாம். பட் ஐ திங்க் ஹோல்டர் அண்ட் முஸ்டபிசூர் தே ஷுட் ஹவ் கான் ஃபார் இட். ஆனா கார்த்திக் சர்மாவோட பிரைஸ் வந்து எனக்கு என்னமோ அட்லீஸ்ட் வந்து மேபி ஒரு 6-7 கூட தெரிஞ்சிருக்காது. அதுக்கு அடுத்த ஆர் வந்து செந்தில் அரோராவ 1.5 crores எடுத்துட்டாங்க எஸ்ஆர்எஸ். அதான் அதான் அது ஒரு ஏன்னா பார்த்தேன் ஆக்சுவலி வந்து லைக் டு லைக் மாதிரி தான் இருக்கு. அது இல்லாம கார்த்திக் சர்மா இஸ் ஆல்சோ நாட் அ பிக் ஸ்கோரர் வேற சொல்லியிருந்தாங்க. பட் ஐபிஎல்ல மாறப்போகுது. வைபவ் சூரியவன்ஷி அடிக்கலையா? வைபவ் சூரியவன்ஷி வந்து அடிக்கலையா என்ன? ஸோ என்னன்னா இப்ப எப்படி இருக்குன்னா ஹோப்பிங் ஃபார் த பெஸ்ட் அவ்வளவுதான். ஒரு நல்ல விஷயம் வந்து ஓகே ஃபைனலா முடிக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல விஷயம் வந்து ஒரு டிரான்சிஷன் நடந்திருக்கு. அதாவது வந்து ஒரு சீரியஸா நடந்திருக்கு. டாடிஸ் ஆர்மில இருந்து ஜென்சிஸ் ஆர்மின் மீம்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. பார்த்தேன் டேடிஸ் டு பேபிஸ். பேபிஸ் ஆர்மின்னு போட்டுருந்தாங்க. ஆமா. அதாவது தோனி மட்டும்தான் இங்க அது ஆவரேஜ் அது இங்கிலீஷ் மட்டும் தோனி மட்டும்தான். இல்லாட்டி 20 தான் வந்திருக்கும் போல அந்த மாதிரி இருக்கு டீம். ஏன்னா டெஸ்பரேட்டா கான்வே, ரச்சின் யாரு பத்திரான ஜடேஜா கூட ட்ரேட் பண்ணிக்கிறேன் நான். எனக்கு வந்து இன்னொன்னு என்னன்னா விக்கெட் கீப்பர்ஸும் வந்து இன்னொன்னு கார்த்திக் விக்கெட் கீப்பர் அப்படிங்கிறப்ப விக்கெட் கீப்பர் ஹூ கேன் ஃபீல்டு அதுவும் தெரியும். விக்கெட் கீப்பர்னா ஃபீல்டு பண்ணுவாங்கிறது ஒரு நல்லா பண்ண சான்ஸ் இருக்கு இல்லைன்னு சொல்லல. சஞ்சு சாம்சன் நல்ல ஃபீல்டர் தான். பட் யூஸ்வலா விக்கெட் கீப்பர்ஸ் வந்து நீ ஃபுல் டைம் விக்கெட் கீப்பர் பண்றவங்க வந்து ஃபீல்டிங் அளவுக்கு தான் இருக்கும். அதாவது ஃபுல் டைம் ஃபீல்டிங் பண்ற விக்கெட் கீப்பிங் வந்து ஒரு அளவுக்கு தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றேன்னா இப்போ வைபவ் சூரியவன்ஷி வந்து வைபவ் சூரியவன்ஷி இல்ல ரகுவன்ஷி கேன் டூ கீப்பிங். பட் ஃபுல்லா வந்து ஃபீல்டிங் தான் அதிகமாக ஆடணும்னு வச்சுக்கோ. கீப்பிங் வந்து செட் ஆக லேட் ஆகும். அதாவது இப்போ கார்த்திக் சர்மா வந்து ஃபுல் டைம் கீப்பர் ஆடுறான்னு வச்சுக்க ஃபீல்டிங் செட் ஆக லேட் ஆகும். ஸோ எனக்கு என்ன பயம்னா ஒருவேளை வந்து கார்த்திக் சர்மா வந்து சஞ்சுக்கு வந்து பேக்கப்பா எடுத்திருக்கோம் அப்படின்னானா சுத்தம் இதாக போயிடும். ஏன்னா நீ உருவில் பட்டியல் ஆடுனா கார்த்திக் சர்மா இடம் கிடையாது பிளேயிங் லெவல்ல. அதுவும் இருக்கு. எனக்கு என்னமோ அதுதான் தோணுது எங்கேயோ ட்ரிக் போயிடுச்சு அப்படின்னு. ஐ திங்க் எம்ஐ டிகாக்கு ஒரு நல்ல ஸ்டீல். சரியான பை. ஆனா அவங்க 2.5 crores வரை கேம் கிரீனுக்கு போனதுதான் ஆச்சரியம். அது சும்மா இது என்னன்னா சும்மா ஜாலியா வி மிஸ்ட் பொல்லாட் வந்து வி மிஸ்ட் கேம் கிரீன் வித் 20. அதாவது பொல்லாட் வந்து லாஸ்ட் இன்டர்வியூல வந்து வி மிஸ்ட் கேம் கிரீன் வித் பை ஜஸ்ட் 20 crores சொல்றது. அதாவது டிக்காக்கு எடுத்திருப்போம். சரியான பை. 1 crore ஆல்ரெடி அவங்க 1 crore தான் ரிக்கல்டன் வாங்கியிருந்தாங்க. இப்போ 1 crore 2 crores பேக்கப்போட ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. அதாவது வந்து லாஸ்ட் மெகா ஆக்ஷன்லயே வந்து விக்கெட் கீப்பர் இல்லாம ரயான் டிக்கெட் எடுத்தாங்கடா. அப்பவே ஏற்றி விட்டுருவாங்க கொஞ்சம் அதை விட்டானுங்க. இப்ப டிக்காக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ண சொன்னதே எம்ஐயா தெரியுது. லைக் டு லைக் ரீப்ளேஸ்மென்ட் லெஃப்ட் ஹேண்டர். எனக்கு என்னமோ ரயான் டிக்கெட் ஆட மாட்டான்னு தோணுது. டிக்காக் ஃபார்ம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா டிக்காக்கே போவாங்க. ஏன்னா டிக்காக் ரோஹித் ஆல்ரெடி ப்ரூவன் பேர். டிக்காக் சாம்பியன்ஸா அந்த மாதிரி 2019 அங்கதான் ஆடிட்டு இருந்தாரு. அதனால எம்ஐ செட் ஸ்குவாட் அண்ட் தென் இப்ப ஆர்சிபி பாக்குறப்ப வந்து நான் பேசுற மாதிரி படிக்கல் ஆர்சிபிக்கு ஒன் ஆஃப் த வெரி வெரி குட் ஆப்ஷன். படிக்கலுக்கு ரீப்ளேஸ்மென்ட் இருக்குன்னு சொல்லி படிக்கல ரீப்ளேஸ்மென்ட் ஆக்குற மாதிரி ரீப்ளேஸ்மென்ட் கிடையாது, ரீப்ளேஸ்ட் அவ்வளவுதான். படிக்கலுக்கு ரீப்ளேஸ்மென்ட் இருக்கு. படிக்கல் ரீப்ளேஸ்மென்ட் ஆயிட்டாரு. ஆக்சுவலி வெங்கடேஷ் ஐயா இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஷார்ட்டா அவங்க பிளேயிங் லெவன்லயே டைரக்டா போயிடுவாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தோணுது. பவுலிங்கும் ஆஃபர் பட் லிட்டில் பிட் அன்ஃபேர் ஃபார் படிக்கல் அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். பட் நான் கூட என்ன சொன்னா எதுக்கு வந்து இல்ல நான் வந்து நான் என்ன சொல்றேன்னா ஒரு பிளேயர் நல்லா ஆடிட்டு இருக்கனால டக்குன்னு வந்து ஆன் பேப்பர் திடீர்னு பாக்குறப்ப நீ ஆல்ரெடி உன்னையோட பெரிய கிடைச்சிட்டான்னு மாத்துறதோ இருக்கு. எனிவே வந்து ஜெயிக்கணும் அவ்வளவுதான் மேட்ச் இந்த இடத்துல. என்ன முடிவு பண்றான்னு தெரியல. ஏன்னா ஆல்ரெடி பேசணும் நம்ம ரச்சித் பட்டியலோட இன்ஜுரி இருக்கு, படிக்கலோட ஃபார்ம் எப்படி மறுபடியும் வெங்கடேஷ் 2D பிளேயர் ரெண்டு இடத்துலயுமே போட்டுக்கலாம். இப்ப படிக்கல் தான் இல்ல ரஜித் படித்தர் இன்ஜுரினாலுமே பரவாயில்ல. கேப்டன்சி மோஸ்ட்லி ஜிதேஷ் தான் பண்ணுவாரு. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர் அங்க வந்து ரீப்ளேஸ் பண்றதுக்கு கரெக்டா செட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி அவங்க ரெண்டு பேருமே
எம்பில வேற ஒண்ணு ஆடுவாங்க. அதுவும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலி. ஏன்னா லாஸ்ட் டைம் ரொம்ப ஆடா போயிருந்தாங்க. 7 இஸ் a வெரி குட் பை. வெரி வெரி எக்ஸ்டெண்ட் பை ஆக்சுவலி. அண்ட் தென் வந்து ஹேசலோட ரீப்ளேஸ்மெண்ட் ஜாக்கப் டஃபி வந்து அது பேஸ் பிரைஸ் எல்லாம் தூங்கிட்டு இருக்க நேரத்துல அதாவது வந்து சங்கடி சாக்குல எட்டு போற மாதிரி ஜாக்கப் டஃபி ஹை அவர் நல்லா அதாவது வந்து போடுவாரு. ஜேக்கப் டஃபி. நானும் ஆனா பார்த்துருக்கேன். இப்ப என்னன்னா ரீசெண்டா வெஸ்ட் இண்டீஸ் இன்னொன்னு சீரிஸ் வந்து இல்ல அதாவது வந்து கண்டிஷன்ஸ் தான் மேட்டர் சில பிளேயர்ஸ்க்கு. அதுல ஒரு பிளேயர் ஜாக்கப் டஃபி. ஐ டோன்ட் திங்க் ஐபிஎல்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் வேணும். ஏன்னா இந்தியன் பிச்சர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இல்ல கரெக்டா? ஜாக்கப் டஃபிக்கு என்னடா? இல்ல ஜாக்கப் இங்க டஃபிக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. இல்ல கரெக்டா? சோ மோஸ்ட்லி வந்து இங்கிலாந்து சீரிஸ், நியூசிலாந்தோட சீரிஸ் எல்லாமே ஹோம் சீரிஸ்ல ஆனா நல்லா பண்ணியிருந்தாரு. அதனால வந்து ஓகே, சேனா கண்ட்ரிக்கும் நம்ம சப்கான்டினென்ட்க்கும் டிஃபரன்ஸ் இருக்கும் ஆஃப் கோர்ஸ். ஐ வுட் சே நல்ல பிளேயர் ட்ரெயின் நமக்கு பண்ணலாம். பேக்கப்ங்கிறப்போ ஹேஸ்லிவுட் ஆல்ரெடி ப்ரூவன். ஹேஸ்லிவுட்க்கு ஆமா ஆமா பேக்கப் தான் எடுக்கணும். டீசன்ட் தான். அண்ட் தென் அதுவும் யார்ஸ்டேலோட இல்ல அன்சர்டனிட்டி இருக்கனால இல்ல ஒரு நிமிஷம் நுவான் துஷாராக்கு அடுத்ததுதான் வருவான் ஆக்சுவலி. ஓகே, லாஸ்ட் டைமே ஆக்சுவலி நுவான் துஷாரா வந்து நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அதனால நீ சொன்ன மாதிரி இந்த சொல்லிடாது என்னது மங்கேஷ் யாதவ். யார்ஸ்டேல் அன்சர்டனிட்டி இருந்தனால மங்கேஷ் யாதவ் எடுத்துட்டாங்க. அதுவும் நல்ல பை. அதுக்கு ஒரு 5 crores மேல போனாங்க. அண்ட் தென் ஒரு ஷியாஷுக்கு பேக்கப் ஒரு ஸ்பின்னர் எடுத்துட்டாங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி செட்டான டீம். பெஞ்ச் ஸ்ட்ரென்த்தை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க பண்ண வேண்டியது அதுதான் பண்ணிட்டாங்க. அது வெங்கடேஷ் எடுத்தனால இன்னும் கொஞ்சம் பூஸ்டே ஆயிருக்கு. ஆமா கரெக்ட். ஆக்சுவலி ஆர்சிபி வந்து வெரி குட் செட் டீம் தான். இன்னொரு செட் டீம் வந்து பஞ்சாப் அந்த ஜாஷ் இங்கிலீஷ் மட்டும் ரீப்ளேஸ்மெண்ட் பார்த்துருந்தாங்க. ரொம்ப எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பஞ்சாப் வந்து பிட்டே பண்ணாம உட்கார்ந்தது. ஆச்சரியமா இருந்துச்சு. பெரிச்சிந்தா வந்து அமைதியா உட்கார்ந்துருக்கிறது. இந்த வருஷம் போன மாதிரி பஞ்சாப் போகும். பஞ்சாப் மாதிரி சிஎஸ்கே போயிட்டு இருந்தது. பஞ்சாப் வந்து கூப்பர் காலனி எடுத்தாங்க. ஒரு நல்ல பை. பிபிஎல்ல நல்லா பண்றாரு. பெட் ஸ்காச்சர்ஸ்க்குலாம் ரொம்ப நல்லா ஆடி கொடுத்துருக்காரு. ஒரு மாதிரி ஃப்ளோட்டராகவும் யூஸ் பண்ணலாம். டாப் 5ல எங்கனாலும் மாத்திக்கலாம். மோஸ்ட்லி நம்பர் 3 ஸ்லாட்ல தான் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஹூ கேன் ஆல்சோ பவுல் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ். ஒரு மாதிரி அங்கேயே சாலிடா ஸ்பின் ஆப்ஷனும் வந்துடும். ஒரு மாதிரி கீப் பாண்டிங் பார்த்துப்பாரு. அஃப்கோர்ஸ் ஆஸ்திரேலியா இங்கே எப்படி ஃபிளமிங் வந்து மேட் ஹென்ரியும் ஜாக்கரி ஃபோர்க்ஸையும் பார்த்து எடுக்கிறாரோ அந்த மாதிரி பாண்டிங் வந்து கண்டிப்பா பார்த்துப்பாரு. அண்ட் தென் லாக்கி ஃபெர்குசன் கொஞ்சம் இன்ஜுரி ப்ரோனா இருக்குன்னு சொல்லி பென் டாஷியஸ் எடுத்துட்டாரு. பென் டாஷியஸ் ஜான்சனையே ரீப்ளேஸ் பண்ணலாம், ஃபெர்குசனையே ரீப்ளேஸ் பண்ணலாம். ஒரு மாதிரி நல்ல வந்து ஃபெர்குசன் ரீப்ளேஸ் பண்ணலாம் ஒரு பேட்டிங் ஆப்ஷன் கிடைக்கும். அந்த அளவுக்கு இல்லாட்டியுமே அவருக்கு ஒரு பேட்டிங் ஆப்ஷன் கிடைக்குது. இல்ல ஃபினிஷே பண்ணி கொடுப்பாரு பென்டாஷியஸ். ஆக்சுவலா நம்ம பென்டாஷியஸ் எடுப்பாங்கன்னு சொல்லி சிஎஸ்கேவே எதிர்பார்த்தோம். ஏன்னா அந்த நம்பர் 8ல எதிர்பார்த்தேன். அதனால அதுவும் ஒரு நல்ல பை தான். அண்ட் தென் அவங்க யார் ஆக்சுவலி அந்த அவங்களுக்கு சஹலுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டா ஒரு ஸ்பின்னர், அவர் நல்ல ஸ்பின்னருங்கிற மாதிரி பார்த்தேன். அவரும் எடுத்துட்டாங்க. அண்ட் தென் ஆல்ரெடி பஞ்சாப் செட்டு தான். பஞ்சாப் ஆர்சிபி ஃபைனல் ஆன டீம். மும்பை ஆல்ரெடி ரொம்ப செட்டான டீம். டிகாக் வந்து அவங்களுக்கு ஒரு பூஸ்ட். இங்கே கூப்பர் காலனி ஒரு மாதிரி நல்ல செட்டான டீம்ஸா தான் இருக்குது எல்லாமே. ஐ திங்க் இந்த 3 செட்டான டீம் பேசியாச்சு. அட் தி சேம் டைம் வந்து பெரிய பர்சான கேகேஆர் சிஎஸ்கே அதையும் பேசியாச்சு. ஸோ மீதி ஒரு 5 டீம்ஸ் இருக்கு. ஸோ அந்த 5 டீம்ஸ் வந்து அதுல பெரிய பர்ஸ் போனது வந்து 25 crores வந்து இவங்க எஸ்ஆர்ஹெச் வந்து போயிருந்தாங்க. பட் எஸ்ஆர்ஹெச்சோட ஆக்ஷன் வந்து ஐ டோன்ட் திங்க் லியாம் லிவிங்ஸ்டன் 13 crores நாட் ஒர்த் இட். அவங்களோட ஸ்குவாடுக்கு நாட் ஒர்த் இட். அவங்க ஸ்குவாடுக்கு லியாம் லிவிங்ஸ்டன் அதுவும் ஒன்னு நோட் பண்ண வேண்டிய விஷயம். செட் 1ல அன்சோல்டு. செட் 2ல பண்ணும்போது ஓகே எனக்கு என்னமோ ஒரு வாட்ச் கேம் மாதிரி தான் இருந்துச்சு. அது டைனமிக்ஸ் எப்படி இருக்குன்னா நம்ம பிட் பண்ணாதான் இன்னொருத்தவங்க பிட் பண்ணுவாங்க. இல்லைன்னா அவங்க நம்ம கடைசியில வாங்கிக்கலாம், தேவைன்னா வாங்கிக்கலாம், பேஸ்ட் பிரைஸ்ல வாங்கிக்கலாங்கிற மாதிரி கூட போஸ்ட்போன் பண்ணியிருக்கலாம். ஆனா அவங்க ஸ்குவாடுக்கு லியாம் லிவிங்ஸ்டன் ஐ கம்ப்ளீட்லி டிஸ்அக்ரி. தே கான்ட் ஃபிட் ஹிம் தேர். ஏன்னா லியாம் ஹென்ரிக் கிளாசன் ஆடி ஆகணும், கீழே கம்மின்ஸ் ஆடி ஆகணும். இஷான் மலிங்கா தான் ஃபாஸ்ட் பவுலிங்
டெத்ல போட்டு கண்டினியூ பண்ணி கொடுத்தாரு. அட்லீஸ்ட் இஷான் மலிங்கா எப்ப எடுக்காம இருக்கலாம்னா அவங்க வேற ஏதாச்சும் இந்தியன் பேசஸ் நல்லா வச்சிருந்தா பரவாயில்ல. கண்டிப்பா. இப்போ வந்து நீ வந்து முகமது இந்தியன் ஷமி பேசஸ் ட்ரேட் பண்ணாம வச்சிருக்க. யாரும் எடுக்கல. முகமது அதான் சொல்றேன். முகமது ஷமி ட்ரேட் பண்ணல. இல்ல அந்த மாதிரி இல்லாட்டி இன்னொரு ஒரு லெட்ஸ் சே நான் சொல்றேன் வந்து ஒரு பொட்டன்ஷியல் நட்ராஜன் அந்த மாதிரி யாராவது இருக்காங்க அப்படின்னா பிரச்சனை இல்ல. உன்னோடது வந்து ஹர்ஷல் பட்டேல் அண்ட் தென் வந்து ஜெய்தேவ் உனக்கட் அப்படின்னா என்ன பண்ணுவ சொல்லு? சிமர்ஜித்துக்குமே ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்கல. ஆகிப் நபி ஆக்சுவலா ட்ரை பண்ணாங்க லாஸ்ட் வர. ஆகிப் நபி கிடைக்கலன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அவங்களோட ஃபோக்கஸே வந்து எங்க இருக்குன்னா பவுலிங்ல. ஒரு ஸ்பின்னர், ஒரு இந்தியன் ஸ்பின்னர் வித் இந்தியன் ஃபாஸ்ட் பால். இந்தியனோட பவுலிங் லைனப் மட்டும் ஸ்ட்ரென்தன் பண்ணியிருந்தா எஸ்ஆர்எச் வெரி குட் டீம் ஆக்சுவலி. இப்ப அவங்க போறதே எப்படின்னு பார்த்தோம்னா பேட் கமின்ஸ் ஜெய்டேவ் உனர்கட் வச்சுதான் பவர் பிளேல போடுவாங்களா இருக்கும். இஷான் மலிங்கா அண்ட் ஹர்ஷல் பட்டேல் வச்சுதான் டெத்ல போடுவாங்களா இருக்கும். ஜீஷன் அன்சாரி தான் ஸ்பின் போடு. ஜீஷன் அன்சாரி அதான் என்ன இப்ப என்னன்னா நீ சொல்ற மாதிரி வந்து நீ சொல்ற லைனப் வந்து நேத்து லாஸ்ட் டைம் இந்த மாதிரிதான் இருக்கு. எந்த ஒரு அடிஷனுமே கிடையாது. இதுக்கு வந்து உனக்கு வந்து அகைன் முகமது ஷமி வந்து விட்டுருக்காங்க. லாஸ்ட் டைம் இருந்த ஹோல அவங்க ஃபில்லே பண்ணல ஆக்சுவலி. 25 அதாவது வந்து அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருந்துச்சு லாஸ்ட் டைம் வந்து சப்போஸ் டாப் ஆர்டர் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா கீழே அடிக்க ஒரு 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 அதாவது வந்து அந்த ஒரு பேட்ஸ்மேன் எடுத்துட்டு போற ஒரு பிளேயர் வேணும் அப்படிங்கிற ஒரு 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 கொஸ்டின் இருந்துச்சு. பினிஷர் அப்படிங்கிற கொஸ்டின் இருந்துச்சு. அது கூட ஓகே உனக்கு வந்து அதுக்கே தருமா டிட்வெல். இப்ப என்னன்னா அதுக்கப்புறம் வந்து உனக்கு பவுலிங். இப்ப அந்த ஷாட் ஃபில் ஆகல. அதாவது அது எடுத்துட்டு போற பிளேயர் மாதிரி இருக்குல்ல, ஒரு ஃபினிஷர் இல்ல. பவுலிங் அதே மாதிரிதான் இருக்கு. 25 crores வச்சு என்ன பண்ணிருக்க அப்ப நீ? எனக்கு தெரிஞ்ச அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்மரன் ரவிச்சந்திரன் நல்லா பண்றதுனா ஸ்மரன் ரவிச்சந்திரனை தான் ஒரு ஸ்பின்னரா நம்பி போவாங்க. ஸ்மரன்ட்டையும் நிதிஷ்குமார் ரெட்டிட்ட இருந்து 2 ஓவர் வாங்கி 4 ஓவர்ஸ் பண்ணிடலாம்னு நினைப்பாங்க. அண்ட் தென் ஒரு ஜீஷன் அன்சாரி ஹர்ஷ் டூபே 2 பேர்ல யாராச்சும் ஒரு ஸ்பின்னரை மட்டும் எடுத்துட்டு போவாங்க. அவங்க லைனப் எப்படி இருக்குன்னா அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், அதுல எந்த வித டவுட்டும் இல்லை. நம்பர் 3ல இஷன் கிஷன், நம்பர் 4ல ஹென்ரிக் கிளாசன், நம்பர் 5ல ஸ்மரன் ஆடிட்டு, நம்பர் 5ல ஸ்மரன் ஆர் நம்பர் 6ல ஸ்மரன். நிதிஷ்குமார் ஸ்மரன் அவங்க மேபி சிச்சுவேஷன் பேஸ்டா இறங்கிப்பாங்க. நம்பர் 7ல அனிகேட் வர்மா, நம்பர் 8ல பேட் கமின்ஸ். பேட்டிங் டெப்த் நல்லாவே இருக்கு. இதுக்கப்புறம் 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எடுத்துருவாங்க. ஹர்ஷல் பட்டேல் நம்பர் 9ல நல்லாவும் ஆடுவார். ஹர்ஷல் பட்டேல், ஈஷான் மலிங்கா மோஸ்ட்லி இம்பாக்டா தான் இருப்பாரு. அந்த ஹர்ஷ் டூபே, ஜீஷன் அன்சாரி, உனட்கட், ஈஷான் மலிங்கா இம்பாக்ட். இதுதான் அவங்க இருக்கிறதுல பெஸ்ட் 12 இன்க்ளூடிங் இம்பாக்ட். லிவிங்ஸ்டனை எங்கேயுமே அவங்க ஃபிட் பண்ண முடியாது. மேபி அவங்க எப்படி பார்த்திருக்காங்கன்னா கிளாசனுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்டா பார்த்திருக்காங்களான்னு தெரியல. இல்ல நான் ரீப்ளேஸ் எடுக்கிறது தப்பு இல்ல. ஆனா ஹோல்ஸ் அதிகமா இப்ப வெங்கடேஷ் ஐயர் எடுத்தாங்க ஆர்சிபி பிரச்சனை கிடையாது. பிகாஸ் தே டோன்ட் ஹேவ் எனி ஹோஸ்ட். டிகாக் எடுத்தாங்க பிரச்சனை கிடையாது. அது மாதிரி உனக்கு வந்து ஆல்ரெடி வந்து கிளாஸ்னுக்கு ரீப்ளேஸ் வேணுமா? ஓகே இன்ஜுரி ஆனா அது அப்போட எடுத்துக்கலாம். அது பிரச்சனை கிடையாது. நீ அவுட் ஆஃப் ஃபார்ம் ஆனாலும் அவனை உட்கார வைக்க முடியாது. அந்த மாதிரி பிளேயர் அப்படிங்கிறப்ப டோன்ட் மேக் எனி சென்ஸ் ஆக்சுவலி என்ன பொறுத்த வரைக்கும். அவங்க ஒரு போயிருக்கா. இப்போ ஆக்சுவலி சிஎஸ்கே மிஸ் பண்றோம். நம்ம வந்து ரவி பிஷ்ணாய் மிஸ் பண்ணிட்டாங்க சிஎஸ்கே. ராகுல் சார் எடுத்தாங்க சிஎஸ்கே. ஓகே பட் பிளேயிங்ல ஆட சான்ஸ் ஒரு நல்ல பை தான். ராகுல் சார் நம்ம மென்ஷன் பண்ண மிஸ் பண்ணிட்டோம். எஸ்ஆர்எச் should have gone for them as ஒரு ஸ்பின்னருக்கு. சோ பிஷ்னாய்க்கு போவாங்கன்னு நினைச்சாங்க. ஓகே பிஷ்னாய் போகாட்டி அட்லீஸ்ட் விக்னேஷ் புத்தர் மாதிரி பவுலரையாச்சும் எடுத்திருக்கலாம். அதான் சொல்றேன் எஸ்ஆர்எச் வந்து அப்படியே இருக்கு. இப்ப நான் அதாவது வந்து சிஎஸ்கே எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ஒரு மாதிரி ஓகே அதாவது வந்து பினிஷிங்க்கு ஆள் எடுத்துட்டாங்க. ஓகே பண்ணாலும் தெரியாது. டெத்துக்கு ஆள் இல்லாத மாதிரி இருக்கு அப்படின்னு இருக்கு. எஸ்ஆர்எச் வந்து அப்படியே இருக்கு. ஆக்ஷனுக்கு முன்னாடி போனதுக்கும் பின்னாடி போனதுக்கும் ஆமா ஏன்னா எடுத்த பேர் எங்கேயும் ஃபிட்டிங் பண்ண முடியாது. அதனால வந்து லியாம் நியூசன் பெஞ்ச் வேற பெரிய பேஸ் எதுவும் கிடையாது. அப்போ உனக்கு எதுக்கு ஆக்ஷன் இந்த இடத்துல தேவையில்லை. அந்த மாதிரிதான் இருக்கு. ஸ்மரன் ரவிச்சந்திரன் தான் ஆட போறாங்கன்னா அவங்க ஆகிப் நபிக்கு நல்லாவே போயிருக்கலாம். ஆகிப் நபிக்கு நல்ல ட்ரை பண்ண
நீ ஆக்ஷன் எடுக்க அதாவது வந்து ஆக்ஷன் எடுக்கிற ஒரு பிளேயோட ஆட மாட்டான் பிளேயிங்ல ஹையஸ்ட் பை யாரோ அதுல ஒருத்தன் கூட ஆட மாட்டான் அப்படின்னா அந்த இப்ப லியாமிஸ் ஹையஸ்ட் பை எஸ்ஆர்ஹெச் கரெக்டா? அமீர் குமார்னு அவன் ஒரு ஆட மாட்டான். டீம் பேஸ எடுத்தாங்க. ஆனா மோஸ்ட்லி அவங்க உனத்கட்டுக்கோ இல்ல ஹர்ஷல் பட்டேலுக்கோ பேக்கப்பா தான் இருப்பாங்க. ஸோ அண்ட் தென் பார்த்தோம்னா டிசிடி12. ஸோ டிசி டிசி ஆல்ரெடி ஒரு மாதிரி நல்லா பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலி. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலி. அப்புறம் பென்டெக்கே நீ சொன்ன மாதிரி எல்லாரும் எதிர்பார்த்ததுதான். பென்டெக்கன் டாப் ஆர்டர்ல அவங்களுக்கு ராகுலோட பேர் பண்றதுக்கு நல்ல ஓப்பனர் தான் பென்டெக்கன். நம்ம எதிர்பார்த்த மாதிரி அவரும் ஆடிது. மில்லரும் பேஸ் பிரைஸ்க்கு எடுத்துட்டாங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. பென்டெக்கன் மில்லர் சில பேர் வந்து கருண் நாயர் வேணா போராளி வேணாம். நம்பர் 3 ஸ்டப்ஸ், நம்பர் 4 அக்ஷர் பட்டேல், நம்பர் 5 மில்லர் அப்படிங்கிற மாதிரியும் வந்து போறாங்க. நம்பர் ஓகே அப்படியுமே யூஸ் பண்ணலாம். நம்பர் 4 கூட ஸ்டப்ஸ் இறக்கிட்டு, ஏன்னா ராணா நம்பர் 3 ஆடுவாரு. நம்பர் 3 ராணா ஆடிட்டு நம்பர் 4க்கு ஸ்டப்ஸ், நம்பர் 4க்கு இல்ல அக்ஷர் பட்டேல கூட ஆடிட்டு நம்பர் 5 ஸ்டப்ஸ், நம்பர் 6 மில்லர் ரெண்டு பேரையுமே கூட நம்பர் 5 நம்பர் 6 மில்லர் போல டோனான் ஃபெரர் ஆடலாம் பிகாஸ் bowling ஆப்ஷன் இருக்கு. இல்ல டோனான் ஃபெரர் ட்ரேட் பண்ணிட்டாங்க ஆக்சுவலி. ஆர்ஆர் போயிட்டாரு. இந்த ட்ரேட் ஓகே சாரி ஆர்ஆர்ல இருக்கறனால உனக்கு டோனான் ஃபெரர் மோஸ்ட்லி இவங்க ரெண்டு பேருமே ஆட வாய்ப்பு இருக்கு. நம்பர் 5 நம்பர் 6ல ஆடுனாங்கன்னா அக்ஷர் பட்டேல் கேன் பேட் அட் நம்பர் 4, ராணா அட் நம்பர் 3. ஓப்பனிங் இவங்க ரெண்டு பேர் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. சோ பேட்டிங் வந்து செமையா இருக்கு. அண்ட் தென் அசுதோஷ் நம்பர் 7ல வருவாரு. நம்பர் 8க்கு விப்ராஜ் நிகம், நம்பர் 9ல குல்தீப் யாதவ், 10 மிச்சல் ஸ்டார்க், நட்ராஜன், நட்டு ஆர் ஆகிப் நபி ஒரு ஆள் தான் ஆடுவாங்க. நட்டு, ஆகிப் நபி, முகேஷ் குமார் இவங்க 3 பேர்ல 2 பேர் தான் ஆடுவாங்க மோஸ்ட்லி. நட்டு ஃபார்ம் போட்டு ஆடுவாரு. இதுவுமே ரொம்ப நல்ல டீம். இல்ல டிசி ஒன் ஆஃப் த பொட்டன்ஷியல் கேண்டிடேட் டு கோ இன்டு பிளேஆஃப்ஸ். டேரக்டா சொல்லலாம். நான் அந்த ஒரு ஃபைட் கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. நல்ல டீம் ஆக்சுவலி. ஸோ அடுத்து பார்த்தோம்னா உனக்கு ஆர்ஆருமே வந்து கொஞ்சம் அந்த கேப்ஸ் நல்லா ஃபில் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஸ்பின் ஆப்ஷன் இல்லைன்னு பேசிட்டு இருக்கப்ப ட்ரேட்லேயே ஆல்ரெடி ஒரு ஸ்பின் ஆப்ஷன், டோனான் ஃபெரர் ஆல்சோ ஸ்பின், ரவி பிஷ்னாய் ஒரு பெரிய அடிஷன். ரவி பிஷ்னாய் எடுத்து அதுக்கு பேக்கப்பா விக்னேஷ் புத்தூரை எடுத்துட்டாங்க. ஆர்ஆர் வந்து கிளவர், வெரி கிளவர். ரவி பிஷ்னாய் 8மே வர்த் இட்னு தான் சொல்லுவாங்க. இன்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் ரவி பிஷ்னாய் பொட்டன்ஷியலுக்கு இந்த ஆக்ஷன்ல இருந்த டைனமிக்ஸ்க்கு 8 crore இஸ் a very good buy. ஆமா கரெக்ட். அதாவது வந்து நீ as a பிளேயரா 8 crores கொடுப்பீங்கன்னு கேட்டா ஐ மைட் டிஃபர். பட் இந்த ஆக்ஷன்ல அவைலபிள் பிளேயர்ஸ்ல அந்த ஆக்ஷன் டைனமிக்ஸ்ல 8 crores அப்படிங்கிறது நல்ல பிரைஸ். எனக்கு 8 crores ரொம்ப நல்ல பை. ஏன்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை கான்செப்ட்ல வந்து சப்ளை கம்மியா இருக்கு, டிமாண்ட் அதிகமா இருக்கு அப்படிங்கிறப்ப ஐ திங்க் வெரி குட் பிக். விக்னேஷ் புத்தூர் ஆட மாட்டாதான்னு தோணுது பேக்கப்னால. குல்தீப் சென்னே மறுபடியும் எடுத்துட்டாங்க. நம்ம குல்தீப் சென் மாதிரி முன்னாடி வச்சிருந்த மாதிரி சொன்னோம். குல்தீப் சென்னே மறுபடியும் எடுத்துட்டாங்க. அந்த அவங்களுக்கு பவுலிங் ஆல்ரெடி செட்டு தான், பேட்டிங்கும் ஆல்ரெடி இருந்ததுதான். பேட்டிங்ல எதுவும் பெருசா சேஞ்சஸ் இருக்காது. அவங்களுக்கு அந்த மெயினா தேவைப்பட்ட ரவி கிருஷ்ணா எடுத்துட்டாங்க. இப்ப எப்படி இருக்கும்னா சாம்கரன் தான் மோஸ்ட்லி நம்பர் 3 ஆடுற மாதிரி இருக்கும் போல. சூரியவன்ஷி, ஜெய்ஸ்வால், சாம் கரன், நம்பர் 4 ரியான் பராக், த்ருவ் ஜுரேல், ஹெட்மேயர் ஆர் டொனோவன் ஃபெரர் ஆடணும். ஆமா 2 பேர் ஆயிடுச்சா. அண்ட் தென் ஜடேஜாக்கு அடுத்து பிஷ்னாய் வந்துருவாருன்னு தான் நினைக்கிறேன். ஜடேஜாக்கு அடுத்து ஆர்ச்சர். ஆக்சுவலி ஆர்ச்சர் கேன் பேட் a bit. ஓகே பேட்டிங் ஆடுறவங்க ஆர்ச்சர், நாண்டே பர்கர், சந்தீப் சர்மா, பிஷ்னாய் இதுதான் போவாங்க. ஏன்னா நாண்டே பர்கர் போன தடவை ஆடினாங்க நிறைய தடவை. நல்லா ஆக்சுவலி வந்து இந்த சவுத் ஆப்பிரிக்கா டூர் ஆஃப் இந்தியால கூட ஓடி. நாண்டே பர்கர், ஆர்ச்சர், ஹெட்மேயர், சாம் கரன் இதுதான் அவங்க பிளேயிங் ஃபார் இருக்கும். இல்ல சாம் கரன் ஆல்சோ பிச் இன் சம் ஓவர்ஸ். ஏன்னா அவங்க வந்து கரெக்டா ட்ரேட் பண்ணாங்க. ஏன்னா அவங்க வந்து ராணா குடுக்குறாங்க, நம்பர் 3 வேணும். ஃபினிஷருக்கு வந்து ராணாக்கும் டோனான் ஃபெரர் வாங்கிட்டு டாப்பா சஞ்சு கொடுக்குறப்போ உனக்கு அந்த ஜட்டு அண்ட் சாம் கரன். ஸோ அந்த நம்பர் 3க்கும் அந்த ஒரு
ராணா சஞ்சு இல்லாத ஒரு குறைய சாம் கரன் ஃபினிஷிங் ஜட்டு டோனர் தான். ஸோ ஆர்ஆர் ஆல்சோ நல்ல டீமா தெரியுது. அண்ட் தென் லாஸ்ட் ஸோ அடுத்து வந்து ஜிடி எல்எஸ்சி ஐ மீன் நியூ டீம்ஸ் சின்ஸ் 2022 ஐ திங்க் 2022 லாஸ்ட் மெகா ஆக்ஷன்ல மீன் அந்த மெகா ஆக்ஷன்ல இருந்து 4 இயர்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ ஜிடி பார்த்தோம்னா ஹோல்டர் அவங்களுக்கு ஹோல்டர் மட்டும் தான் பைய, மித்தெல்லாம் ஓகே தான். மீன் நாட் அப் டு த மீன் அதிகமா பிளேயிங் லெவல்ல ஆடக்கூடிய பிளேயர்ஸ் கிடையாது. ஆனா அவங்க ஹோல்டர் எடுத்து நல்ல பை தான். ஆனா அவங்க இன்னுமே அவங்களுக்கு அந்த லாஸ்ட் இயரே மிடில் ஆர்டர் எக்ஸ்போஸ் ஆகல, எக்ஸ்போஸ் ஆனப்போ கொஞ்சம் ப்ரெஷர் ஆகிறாங்கிற மாதிரி இந்த ஹோல்ஸ் அவங்க ஃபில் பண்ணிருக்கலாம், கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணிருக்கலாம். இல்ல இன்னும் பண்ணல, ஆக்சுவலி இன்னும் பண்ணல. ஏன்னா அவனுக்கு வந்து நம்பர் 4 வாஷில ஆரம்பிக்கிற நீ அங்கேயே ஒரு ஸ்ட்ரகிள். அடுத்து வந்து ஷாருக் கான் திவாட்டியா அப்படிங்கறதும் ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் மீன் நாட் ப்ரூவன், பெருசா ஆனது கிடையாது. ரஷீத் கான் அப்படிங்கறவனும் உன்னால ரஷீத் கான் ரொம்ப லாங் இன்னிங்ஸ் எடுத்துட்டு போற மாதிரி பேசல, எல்லாமே ஹிட்டர்ஸா தான் இருக்காங்க. ஏன்னா என்ன பதில ஃபினிஷர்ஸ் அப்படிங்கறவங்க நான் யார சொல்லுவேன்னா அந்த ஒரு கேம் எடுத்துட்டு போவாங்க தெரியுமா, கொஞ்சம் இல்ல ஒரு ரஷீத் கானையும் தெவாட்டியாவும் ஃபினிஷர்ஸ் ரோலுக்கு அவங்க நம்பர் 6 நம்பர் 7க்கு ஓகே, நம்பர் 4 5ல இருக்கவங்க எடுத்துட்டு போகணும். இப்போ 4 5ல வாஷி அண்ட் ஷாருக் எப்படி நம்ப முடியும்னால நம்ப முடியும்னா they are not proven it, they may have potential. ஷாருக்கு பொறுமை இருக்கான்னு கேட்டா பொறுமை எல்லாம் அவுட் ஆயிட்டு போயிடும். வாஷி வந்து அந்த அளவுக்கு இன்னும் ஃப்ளோ வரணும். சோ அகைன் வந்து எனக்கு என்னமோ அந்த மிடில் ஆர்டர்ல T20 கேமுக்கு ஏத்த மாதிரி ஆடணும். and then இப்போ ஹோல்டர் எடுத்துட்டாங்க, கிளென் பிலிப்ஸ் மோஸ்ட்லி ஆட வைக்க மாட்டாங்க. ஹோல்டர் எடுத்து பவுலிங்க்கு யூஸ் ஆகுற மாதிரி தான். மேபி ஹோல்டர் ரஷீத் கான் கூட வர வாய்ப்பு இருக்கு. நம்ம முன்னாடி ஷாருக் கான் 6ல இருந்தாரு, இப்ப ஷாருக் கானை புஷ் பண்ணிட்டு தெவாட்டியா புஷ் பண்ணிட்டு நம்பர் 7ல ஹோல்டர் போட்டு நம்பர் 8ல போட்டுப்பாங்க. அவங்களுக்கு டாப் 3 சொல்லவே வேணாம், கில், சுதர்ஷன், பட்லர். நம்பர் 4ல வாஷி, நம்பர் 5ல ஷாருக் கான், நம்பர் 6ல தெவாட்டியா. கில், பட்லர், சுதர்ஷன் அதுலயுமே வந்து they are not explosive. okay, Butler is explosive but Gill and Sudarshan வந்து explosive கிடையாது. ஆனா அவங்க லாஸ்ட் இயர் அவங்க ஆடுனாங்க அதே டாப் 3 நல்லா வந்து Gill is out of form but IPL is game ball. என்ன பண்ணா நீ ஹோம்ல 7 மேட்ச் ஆடுவ, ஆமாதான் பதிலுக்கு எப்படி ஆடுவான்னு எல்லாத்துக்கும் தெரியும். அது மட்டும் இல்லாம வந்து if you are captain you know you will play all the games but here scenario is different. அதுக்கப்புறம் பவுலிங்க்கு பிரசித் கிருஷ்ணா, சிராஜ், ரபாடா, அவ்வளவுதான். இப்ப ஹோல்டரும் வந்து கொஞ்சம் சாய் கிஷோர், ரஷீத் கான் ரொம்ப நல்லா, வாஷிங்டன் சுந்தரோட சேர்த்து நல்லாவே போட முடியும். பவுலிங் ஓகே, பவுலிங் ஜிடியோட பேட் அதாவது என்ன ஜிடி எந்த ஹோல்ல போனா அந்த பால் ஃபில் பண்ணல. நான் என்ன சொல்றேன், எஸ்ஆர்எஸ் ஜிடி வாட் அதாவது வந்து நல்ல டீம் தான் அப்படின்னா நல்ல டீம் தான் இல்லைன்னு சொல்லல. பட் ஒரு ஆக்ஷனுக்குள்ள போறப்ப ஒரு ஹோல் இருக்கு, ஈஸியா தெரியுது உனக்கு. அந்த இடத்துல ஒரு பிளேயர் உனக்கு வந்து அந்த ஒரு லாங் அதாவது ரொம்ப சிம்பிள் ஒரு லாங் இன்னிங்ஸ் ஆடக்கூடிய ஒரு பிளேயர் அந்த அவங்க மேபி ரதர்ஃபோர்டுக்கு ஈக்குவலண்டா எடுக்கிறேன்னு சொல்லி ஹோல்டர் எடுத்துட்டாங்களா என்னத்துல. இப்ப ஹோல்டர் நம்பர் 7 தான் ஆட போறாங்க. ஆனா ஏன் தெரியல. இப்ப நம்பர் 8க்கு ரஷீத் கான், நம்பர் 9ல சாய் கிஷோரோட பேட்டிங் இருக்கு. அடுத்த 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸும் பார்த்தா ரபாடா, பிரசித் கிருஷ்ணா, சிராஜ். ஆனா நம்பர் 4 இல்ல, ஏன்னா நீ ரதர்ஃபோர்ட் இருந்தப்பயே வந்து வீக்கா தெரிஞ்சு லைன் அப். வித்தவுட் ரதர்ஃபோர்ட் என்ன லைன் அப், இந்த ஹோல் வந்து இன்னும் பெருசா இருக்குல்ல. நீ வந்து மும்பை கொடுத்த பிறகு மும்பை ஆல்ரெடி ஸ்ட்ராங்கா தான் இருக்கான், உட்காரக்கதான் போறான் ரதர்ஃபோர்ட். அவனுக்கு கொடுத்துட்டு சொல்றேன் நானு. ஓகே, சோ ஜிடி எஸ்ஆர்எச் போத் ஆர் லைக் என்ன ஹோல் போனா அப்படியே இருக்கு. டிசி அண்ட் ஆர்ஆர் வந்து அப்படியே வேற அப்படிதான் சொல்றாங்க. ஸோ நம்ம அந்த ஃபைலம் இந்த ஃபைல பாக்குறப்ப இந்த ரெண்டு எப்படி. ஸோ லாஸ்ட் எல்எஸ்டி பாக்குறப்ப வந்து அதாவது லிவிங்ஸ்டன் எப்படி 13 கோடி தேவையில்லை, அதே மாதிரி ஜாஷன் 8.4 தேவையே கிடையாது. ஆக்சுவலி அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப 2 நல்ல பையோட ஆரம்பிச்சாங்க. நாக்கியா 2 crores பேஸ் பிரைஸ்ல எடுத்தாங்க, ஹசரங்கா 2 crores பேஸ் பிரைஸ்ல எடுத்தாங்க. ஆனா ஜார்ஜ் இங்கிலீஷ் 4 மேட்சஸ் தான் ஆடுவேன்னு சொல்லியிருக்காரு.
அண்ட் தென் அவங்க லைனப்க்கு ஜாஷ் இங்கிலீஷ் எங்க ஃபிட் பண்ண போறாங்கன்னு தெரியல. 8 க்ரோஸ் அதுதான் என்னன்னா 8.4 கொடுத்தது கூட அதாவது ஒரு வாட்டி வந்து மும்பை கேவ் 8 க்ரோஸ் அது சும்மா அந்த சீசனுக்கு. அதாவது வந்து இந்த சீசன் ஆடவே மாட்டான், அடுத்த சீசன் தான் வேணும்னு 8 க்ரோஸ் எடுத்தாங்க. அப்ப கூட அவன் சொல்லுவான் ஓகே போல்ட் இல்ல, ஆர்ச்சர் அண்ட் பும்ரா அதுல ஒர்க் ஆகல. பட் அது ஒரு அந்த ஒரு இதாவது இருக்கு. பட் இந்த பிளேயிங் லெவல்ல மார்ஷ் பூரன் அங்கே 3 ஸ்லாட் முடிஞ்சு அண்ட் தென் நம்பர் 4ம் பண்ட் வந்துடுறப்போ விக்கெட் கீப்பருக்கான நீடும் இல்ல. இங்கிலீஷா நம்பர் 5 ஆட முடியாது. விக்கெட் கீப்பரும் பூரன் இருக்கு டு பி ஃபிராங்க். ஆக்சுவலி அதான் பண்ட்டுக்கு அடுத்து தான் பூரன். பண்டே விக்கெட் கீப்பர் தான். இல்லனாலும் பிரீட்ஸ்கி இருக்கு. பிரிட்ஸ்கி ஹீஸ் ரீடைன்ட் ஆக்சுவலி பட் நல்ல பிளேயர் ஆக்சுவலி. என்னன்னா அவனுக்கு வந்து ஆயுஷ் பதானிக்கு பதிலா ஒரு நல்ல பிளேயர் எடுத்திருக்கலாம். அங்கேயுமே அந்த நம்பர் 5 நம்பர் 6 பார்த்தா ஆயுஷ் பதானி குல் சௌதரின்னு ஒரு பிளேயர் எடுத்திருக்காங்க. அன்கேப்டு பிளேயர். அவங்க தான் அந்த 2 பிளேயர்ஸ் தான் ஆடுவாங்க. எனக்கு வந்து எல்எஸ்சியோட பவுலிங் இஸ் ஃபைன். அந்த ஃபினிஷிங்ல வந்து ஒரு ஹோல் இருந்துச்சு. அது இன்னும் இருக்கு. நம்பர் 5ல நம்பர் 5 ஆயுஷ் பதானி, நம்பர் 6 முகுல் சௌதரிங்கிறப்போ அங்கேயே கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு. மேபி முகுல் சௌதரி போல அப்துல் சமத் பெரிய இன்னிங்ஸ் ஆட வைப்பாருன்னு சொல்லி அங்க ஆட வைக்கலாம். நம்பர் 7க்கு ஹசரங்கா இஸ் a good pick. ஓகே. அந்த பவுலிங் லைனப் வந்து ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் நல்ல ஸ்ட்ராங். ஆக்சுவலி அவங்க நோக்கியா இன்ஃபேக்ட் பிளேயிங் லெவல்ல கூட தேவையில்ல. ஏன்னா மயங்க் யாதவ் மயங்க் யாதவ் ஃபிட்டா இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஆடுவாரு. முகமது ஷமி கண்டிப்பா ஆடுவாரு. மயங்க் யாதவ், முகமது ஷமி, ஆவேஷ் கான் இன்ஜுரி ப்ரோன் இல்ல, மோசின் கான். இவங்க 4 பேர். அப்புறம் இது அந்த ஆல்ரவுண்டர்டா அர்ஜுன் டெண்டுல்கர், அவர் யாரும் இன்ஜுரி ஆனா வருவாரு. இவங்க 4 பேரும் ரொம்ப நல்ல பவுலர்ஸ் தான். அண்ட் திக்வேஷ் சக்தி இருக்காரு. அதோட ஹசரங்கா சேர்க்கும் போது நல்ல லைனப்பா தான் தெரியுது. ஆனா அந்த 5-6 மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. 5-7 கொஞ்சம் ஹோல் ஃபிக்ஸ் பண்ணி 8.4 கோர்ஸ் கொடுத்த இங்கிலீஷ் எடுத்ததுக்கு அந்த ஒரு அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நல்ல ஹிட்டர் ஆயுஷ் பதானிக்கு பதிலா ஒரு யங் டேலண்ட் இன்னும் ஆக்சுவலி லிவிங்ஸ்டனை இவங்க எடுத்திருக்கணும். லிவிங்ஸ்டனை எடுத்து அங்க வச்சிருந்தாங்கன்னா நம்பர் 6க்கு போட்டிருந்தாங்கன்னா he can bowl for 2 to 3 overs of spin. லிவிங்ஸ்டன் நல்லா ஃபிட் ஆயிருக்காது. இங்க தான் ஃபிக்ஸ் தேவையில்லை அவனுக்கு. ஓகே எல்லாம் ஃபுல் இந்தியன் பவுலரோட பிளேயர் சொல்ற கரெக்ட்டா? எனக்கு தெரிஞ்சு இந்தியன் பவுலர் ஹசரங்கா ஆட வச்சுட்டு இந்தியன் பவுலர் தான் ஆட வைக்க போறாங்க. இல்ல அப்படின்னா நீ வந்து டாப் ஆர்டர்ல மார்க்ரம கழட்டிட்டு வேற ஏதாவது இந்தியன் ஒரு பேட்டர் எடுத்து அதுக்கு பேக்கப்பா ஒரு நல்ல பேட்ஸ்மேன் எடுத்திருக்கோம். ஏன்னா உங்க ஓவர்சீஸ் ஸ்லாட்ஸ் ஃபுல்லா ஹெவியா டாப் ஆர்டர்ஸ்க்கே போயிருது. அங்க அப்படியே அவங்க யோசிச்சிருக்கணும். துஷார் அக்கேஜா மாதிரி ஒரு பிளேயரை எடுத்து மிச்ச மாஷோட ஆட விட்டுடலாம். மிச்ச மாஷா மார்க்கம் ஒரு ஆள் ஆடிட்டு கீழே நான் இங்க லிவிங்ஸ்டனையும் கொண்டு வந்து ஃபிட் பண்ணுவேன்னா அது பெட்டரா இருந்திருக்கும். அப்படி பிளான் பண்ணிருக்கலாம் அவங்க. இங்கிலீஷ் ரொம்ப நல்ல பிளேயர். எனக்கு பர்சனலா பிடிச்ச பிளேயர் தான். ஆனா இங்க தேவையே இல்ல. அவர் 4 மேட்சஸ் தான் அவைலபிளா இருக்கனாலதான் பஞ்சாபே விட்டுருக்காங்க. பஞ்சாப்க்கு நல்லா தான் விளையாடி கொடுத்தாரு லாஸ்ட் இயர். ஸோ ஐ திங்க் எல்எஸ்சி அந்த இடத்துல கொஞ்சம் என்னன்னா வந்து எல்எஸ்சி எஸ்ஆர்எச் அண்ட் தென் யாரு ஜிடி அவங்க கொஞ்சம் ஃபீல் பண்ணியிருக்கணும். டிசி அண்ட் ஆர்ஆர் ஃபைன் இந்த 5 டீம். ஸோ மேலே நம்ம வந்து வெல் செட் எம்ஐ ஆர்சி பஞ்சாப் டி12 கேகேஆர் அண்ட் சிஎஸ்கே வித் ஹை பர்ஸ். சிஎஸ்கே could have done better, should have done better actually. சிஎஸ்கே கேகே வந்து அவங்களோட கேப்ஸ் ஃபில் பண்ணியிருக்காங்க. அட் தி சேம் டைம் வந்து அந்த ஒரு வீக்னஸ் இருக்கு. ஸோ அவ்வளோ பர்ஸ் கொண்டு போய் ஏன்னா கேகேக்கு அடைக்கிற நேரம் நிறைய இருந்துச்சு. அதில் தாண்டி அடைச்சிட்டாங்க. சிஎஸ்கே பெட்டரா பண்ணியிருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோ. அந்த கார்த்திக் சர்மாக்கு பதிலாக மேபி ஹோல்டர் மிஸ்டர் கிஷோர் ரவி விஷ்ணா கூட ஓகே ப்ராப்ளம் கிடையாது. கார்த்திக் சர்மா மேத்யூ ஷாட் அண்ட் தென் அவங்க பதிலாக மேட் ஹென்ரிக்கு பதிலாக மேபி முஸ்டபிசர் அண்ட் ஹோல்டர்னா கொஞ்சம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். ஒரு டீம் பார்க்குறப்ப உனக்கு வந்து அன்கேப்டு பிளேயர்ஸோட பார்க்குறப்ப உனக்கு ஒரு மாதிரி எங்கேயுமே நீ ஷோர் ஷார்ட்டா ஒரு பிளேயர் சொல்ல முடியாது உன்னால.
நம்ம நம்பலாம். இப்ப எனக்கு வந்து சிஎஸ்கே வந்து எப்போதுமே வந்து கப் அடிக்கணும்னு ஆசையா இருக்கும். பட் நீ வந்து ஒரு பட் என்னப்பா? இது நம்ம இப்ப பேசலாம் ஆன் பேப்பர் வச்சுதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள் 2022ல ஜிடி ஆன் பேப்பர் ஸ்ட்ராங்லாம் இல்ல. நம்பர் 4ல விஜய் சங்கர் தான் ஹோலா நம்பிட்டு இருந்தாங்க. தேவானா ஹர்திக் பாண்டியா வந்து நம்பர் 4ல ஆடிட்டு இருந்தாங்க. அவங்க அந்த அந்த டிராஃபியே அடிச்சாங்க. அப்ப கில்லுமே ரொம்ப மெதுவா ஆடிட்டு இருந்த பிளேயரா தான் இருந்தாரு. ஒரு மாதிரி ஃபயர் பவரே பெருசா இல்லாத டீமா தான் இருந்துச்சு. உண்மையை சொல்ல போனா நீ டாப் 4 ஒரு லிஸ்ட் இப்ப அனௌன்ஸ் பண்ணுவாங்க எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே. அதுல இருந்து கண்டிப்பா நிறையாவது மாறும். டு பி ஃபிராங்க் வந்து 2018 சிஎஸ்கே கிடைச்சது கூட வந்து தேர் ஆர் ஃபேவரைட்ஸ். பட் இப்ப நம்ம ஃபேவரைட்ஸ் பாக்குறது வந்து எம்ஏ அண்ட் ஆர்சிபி ஈவன் ஈவன் பஞ்சாபும் கூட இந்த டாப் 3 டாப் 3 தான் இருக்கு. அது 4 பிளேஸ்க்கு தான் வந்து யார் யாரெல்லாம் போட்டி போடணும்னு பார்த்தா டிசி மோஸ்ட்லி இப்ப இருக்கிறத பார்த்தா அந்த டாப் 3 அப்படியே டாப் 3 தான். 4th பிளேஸ்க்கு தான் ஏதாச்சும் மித்த 7 டீம்ஸ் ஃபைட் பண்ண மாதிரி இருக்கும். இதுதான் வந்து இந்த பிரச்சனை இல்லை. அதாவது வந்து இந்த மெகா ஆக்ஷன்ல நீ வந்து ஒழுங்கா பண்ணல அப்படின்னா உன்னால அவ்வளவு சீக்கிரம் ஹோல்ட் பில் பண்ண முடியாது. இல்லாட்டி ரொம்ப கேர்ஃபுல்லா ஆகணும். மினி ஆக்ஷன் ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும் நீ. நீ மெகா சூப்பரா பண்ண வச்சுக்கவே. இப்ப சும்மா சொல்றேன் உனக்கு. இப்ப டிக்கா கண்டிப்பா வேணுமா எடுத்தாதான் அப்படி கூட கிடையாது. வெங்கடேஷ் எடுத்தாகணுமா கிடையாது. ஜேக்கப் எடுத்தாலும் கிடையாது. ஜாசின்ஸ் இருந்தார் அப்படின்னா உனக்கு வந்து வாய்ப்பு. நீ மெகா நல்லா பண்ண அப்படின்னா நீ சும்மா வேணே வேணாம் இந்த 25 பேரே போதும் அப்படின்னு ஆடுவ நீ. அங்க சொதப்பிட்டாங்கிறப்போ நீ மினியாஸ் ரொம்ப நல்லா பண்ணிருக்கணும். அது அவ்வளவு ஈஸி கிடையாது. பிகாஸ் ஆல் ஆர் வெரி ஸ்மார்ட். ஐ திங்க் ரொம்ப நேரம் பேசணும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ மேபி நாங்க நெக்ஸ்ட் வந்து ஐபிஎல் நெருக்கத்துல இல்லாட்டி ஏதாவது ஒரு முக்கியமான நியூஸ் வருது அப்படின்னா கண்டிப்பா வந்து ஃப்ரீக்வெண்டா வில் ஜாயின் யூ டுகெதர். ஸோ ஐ திங்க் க்ளோசிங் மெசேஜ் இருக்கா இல்ல we can end this ஆடா? ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிக்கிறேன். கம்ப்ளீட் டீமா இருக்கணுங்கிறது தான் எல்லாரோட விஷயம். அது ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும் ஃபேன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே. 2023ல வேர்ல்ட் கப் அப்போ ஆஸ்திரேலியா வந்து ஒரு கம்ப்ளீட் டீமே இல்லை ஆக்சுவலி. நம்பர் 4ல அவங்க ஆட விட்டது லப்ஷன் ஸ்டீவ் ஸ்மித் 2 பேரையும் ஆட விட்டுட்டு இருந்தாங்க. நம்பர் 3ல லப்ஷன் ஆடிட்டு யாராச்சும் ஒரு ஆள் தான் ஆடணுங்கிற மாதிரி தான் இருந்தது. அண்ட் தென் இங்கிலீஷை ஃபிட் இன் பண்ணிட்டு இருந்தாங்க நம்பர் 5ல. ஒரு மாதிரி பவுலிங் செட் ஆயிருந்துச்சு. அது நல்ல செட்டான ஆஸ்திரேலியன் செட்டான டீம் இல்லை. ஆஸ்திரேலியன் டீம் இல்லை. பட் தே ஓன் த ட்ராஃபி. அந்த மாதிரி நிறைய தடவை நடந்திருக்கு. அப்படி பார்க்கல இந்தியா வந்து வெல் செட் டீம். எல்லாமே எல்லா பேசஸும் கவர்டா இருந்தது. ஒரே ஒரு சேஞ்ச் கடைசியாக இருந்தது ஹர்திக் பாண்டியா பதில் கை வந்தது தான். மற்றபடி வெல் செட் அதுவுமே நல்ல வெல் செட் டீமாக தான் இருந்தது. அதனால வெல் செட் டீம் தான் ட்ராஃபி அடிக்கும்னு சொல்ல முடியாது. இதை நம்ம ஆன் பேப்பர்ல நடந்துக்கிறத பார்த்துருக்கோம். ஒன்லி டைம் வில் டெல் த. ஏன்னா ஐபிஎல் பொறுத்தளவுக்கு வந்து ஆன் பேப்பர்ல இருக்க டீம் ஜெயிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. இருந்தது 2020 மும்பை ஆன் பேப்பர் வெரி ஸ்ட்ராங் தே ஓன். பட் சம்டைம்ஸ் ஆன் பேப்பர்ல இல்லாத நடக்கும். அதான் பியூட்டி ஆஃப் ஐபிஎல். அப்படிதான் நல்லா இருக்கும் ஐபிஎல். நம்மளே வந்து பேப்பர்லயே சொல்லிட்டோம் அப்படின்னா அப்பதான் நம்ம பிளேஸ்ல ஆட போறாங்க அங்க போய். தீஸ் ஆர் ஜஸ்ட் அவர் ஒப்பீனியன்ஸ் அண்ட் கொஞ்சம் ஆக்ஷன் எப்படி போனதுங்கிறத எவாலுவேட் மாதிரி. சிஎஸ்கே பத்தி மட்டும் கொஞ்சம் அதிகமா பேசியிருப்போம். ஏன்னா நாங்க அதிகமா ஃபாலோ பண்ணி எப்படி சொல்றது எதிர்பார்த்து உட்கார்ந்து இருக்கிறது. ஏன்னா மித்த டீம்ஸ் அவங்க ஃபேன்ஸ். பட் நம்ம இங்க இருக்கப்ப மோஸ்ட்லி சிஎஸ்கே ஃபேன்ஸா இருப்பீங்க. எதிர்பார்க்கிற டீம் சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லா டீமே கூட சிஎஸ்கே என்ன பண்றாங்க பாக்குறது நிறைய பேர் கண்டிப்பா இருப்பீங்க அதர் ஃபேன்ஸ். ஸோ அதனாலதான் நம்ம ஒப்பீனியன் சொல்றோம். ஸோ ஐ திங்க் பார்ப்போம் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஐ ஹோப் தி பிளேயர்ஸ் டெலிவர் அவ்வளவுதான். ஸோ ஐ திங்க் இந்த ஆக்ஷனோட ரிவ்யூ முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். ஸோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். Until then, bye.